ஆமா, அதுல உங்க கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணுங்க. ஓகே. அண்ணா செல்வராஜ் அண்ணா வணக்கம். வணக்கம் செல்வகுமார் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. நடராஜ் சுந்தர சார் வந்துட்டாரு. ஆமா, அனு டூர்ஸ் தானே. ஆமா அண்ணா நலசோம் அண்ணா வணக்கம். வணக்கம் 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 சார். தேங்க்யூண்ணா. ட்ராக் பண்ற நல்லா இருந்தது. நல்லதுங்க சார். சிரிச்ச முகத்தோடய பேசுறாரு எப்பயுமே. செல்வகுமார் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா சார் வணக்கம். வணக்கம். செல்வராஜ் சார் வணக்கம். வணக்கம். தினேஷ் பாபு சார் வணக்கம். வணக்கம். நடராஜ் ரவிக்குமார் சாருக்கு ஒரு போன் அடிச்சிருங்க. தினேஷ் பாபு சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இப்ப கால் பண்ணீங்க, இன்னொரு போன்ல கால் பண்ணலாம்னு பாத்து நான் ஒரு போன் பேசிட்டு இருந்தேன். ஆமா ஸ்டார்ட் பண்ணியாச்சான்னு கேட்க தான் கால் பண்ணேன். ஓ சரி 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 சரி. நான் கரெக்டா இல்ல ஜூம் உள்ள போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள வேற ஒரு கால் பேசிட்டு இருந்தேன், அதுல வந்துச்சு. நான் இந்த போன் எடுத்து உங்கள்ட்ட இது பண்ணாதான் வீடியோ கட் பண்ண நீங்களே வந்துட்டீங்களா எனக்கு? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். நான் கனெக்ட் பண்ணிருந்தேன், இன்னும் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்தது. சரி சரி ஃபோன் பண்ணேன். சரி 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 சரி. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா என் முகம் எங்க இருக்கேன்? புத்தனாச்சி வணக்கம். வணக்கம். அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி வணக்கம். தினேஷ் பாபு வணக்கம். செல்வகுமார் வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் அண்ணாச்சி. செல்வராஜ் வணக்கம் வணக்கம் வணக்கம். பாபு பாபு சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த தடவை எனக்கு செல்வகுமார்ல போன் பண்ணி சொல்லியிருக்கேன். வணக்கம் வணக்கம். வணக்கம். ராபர்ட்சன் கன்னியாகுமரி. ராபர்ட்சன் வாங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஒரு அருமையான ஒரு மீட்டிங். நீங்க எல்லாம் வந்ததுனால அருமையாயி போச்சு. தேங்க்யூ சார். ஆர்வம் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கங்க. ரவிக்குமார் வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? ரவிக்குமார் வணக்கம். சிவம் வணக்கம். 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 அனு டிராவல்ஸ் நடராஜ சுந்தரம். வணக்கம். அனு டிராவல்ஸ்ல மாஸ்கோ கூட்டு போவீங்களா? வேக்சினேஷன் டூ. நடராஜ சுந்தரம் அது உண்மையா? ஆமா அண்ணாச்சி, உண்மைதான். என்றைக்கு புறப்படுறாங்க? 1 lakh. அது ரெகுலரா ஃளைட்ஸ் இருக்கிற அன்னைக்கு இருக்கு. 24 days ஆக்சுவலா பேக்கேஜ். சரி. அங்க வந்து போன உடனே ஸ்புட்னிக் வேக்சின் போன உடனே போட்டுக்கணும். அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வரதுக்கு முன்னாடி ஒரு டோஸ், 2 டோஸ். டிஜி வந்து டிஜி போன உடனே போடுறாங்க இல்லையா? ஆமா, அங்க 2 டோஸ் வேக்சின் கம்பல்சரி போட்டாகணும். இங்க வேக்சின் போக முடியாது. இல்ல, அங்க போய் தானே போடணும். ஆமா, போய் தான் போடணும். போய் தான் போடணும். 3203 டிஜி வந்திருக்காங்க. குட் ஈவினிங் சார். சார் வணக்கம். சண்முக சுந்தர சார், மைக் க்ளோஸ்டா இருக்கு. மைக் திறந்தீங்கன்னா பேசலாம். வணக்கம். 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 நல்ல சிவனா வணக்கம். செல்வகுமாரனா வணக்கம். வணக்கம் 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 டிஜி வணக்கம். ரவி தேங்க்யூ. வணக்கம்ண்ணா. வணக்கங்க. இங்க 3212 நிறைய தெரியுது. ஆர்விஎன் கண்ணன் அண்ணா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். பிடிஜி கண்ணன் அவர்களுக்கு வணக்கம். சரவண சுப்பையாவுக்கு வணக்கம். பால்வின் ப்ரூஸ் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். 3212 வாழ்க. என்ன செல்வா? அண்ணா கரெக்ட்டா இங்க வந்து 3212 வாழ்கன்னு சொல்றோம். ஆமா. கண்ணன் அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. டிஜி சண்முக சுந்தர சார் வணக்கம். ராபர்ட்சன் கன்னியாகுமரி. வணக்கம். வணக்கம் ராபர்ட். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு இன்னைக்கு உங்க ஊர்ல? ஏதோ மழை இதுன்னு சொன்னாங்க. அது இங்க எப்போ ஒரு 2 வீக்ஸாவே மழை இருந்துட்டு இருக்கு.
ஒன்னும் டேமேஜ் இல்லை இல்லைங்களா? ஒன்னும் இல்ல அந்த அளவுக்கு இல்ல. டேமேஜ் இருக்குது. கன்னியாகுமரியை பொறுத்த மட்டும் மார்த்தாண்டம் அந்த ஏரியாலாம் டேமேஜ். அந்த ஏரியா. மார்த்தாண்டம் அந்த சைடு. ஆமா ஆமா. ரவி அமலாசன் சார் வணக்கம். வணக்கம். தினேஷ் வணக்கம். நிறைய நண்பர்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. தினேஷ் எல்லாரும் பர்சனலா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி இருக்காங்கல்ல தினேஷ் பாபு சார். அருமை. எல்லாத்தையும் இன்வைட் பண்ணாங்க. ஆமா, இப்போ சென்ற வாரம் தானே சந்தித்தோம். ஆமா ஆமா. அப்போ ஒவ்வொரு வியாழன் வர்றோமா? ஆமா, ஒவ்வொரு வியாழனும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப. அருமை அருமை அருமை. செவ்வாய்க்கிழமையா வியாழக்கிழமையா மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, வியாழக்கிழமை ஆமா சார், அது எப்பவுமே தினேஷ் பாபு அனுப்புவாரு. இல்ல நாங்க கொரோனா கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொரோனா இல்லைன்னா ஒரு பெரிய மீட்டிங் பிளான் பண்ண, ஒரு கான்க்ளேவ் ஒரு 2 நாள், அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். கொரோனா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற மீட்டிங். நல்ல சார் வணக்கம். ராஜா சார் வணக்கம். டாக்டர் மணிகண்டன் வணக்கம். வணக்கம் சார். ராஜா சார் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம் ராஜா சார். வணக்கம். ரத்தனசாமி அண்ணா வணக்கம். செல்வகுமார், நீங்க அந்த மணிகண்டன் வணக்கம் சொல்றீங்கல்ல? ஆமா அண்ணாச்சி. அது வந்து அநேகமா ஆகஸ்ட்ல பண்ண முடியுமா? ஆகஸ்ட்ல எங்கன்னாச்சு நாங்க லைவ்ல பண்ணலாம் தான் பிளான். அதாங்க, லைவ் தான் ஆகஸ்ட்ல தானே முடியும். ஆகஸ்ட்ல தெரியலையே எப்படின்னு. செப்டம்பர் வரைக்கும் போயிருங்கிறாங்க. ஓ, செல்வகுமார் செப்டம்பர். எது செகண்ட் வேவா? இல்ல, இந்த இதே செப்டம்பர் வரைக்கும் போகுங்கிறாங்க. இல்ல, ஐஐடி கான்பூர்ல ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்கான். சரிங்கண்ணாச்சி. ஜானசோக் வணக்கம். அதன்படி ஜூன் எண்ட்ல நமக்கு முடிகிறது. ஜானசோக் வணக்கம். செல்வகுமார், குட் ஈவினிங். குட் ஈவினிங். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வெரி குட். தேங்க் யூ. முத்தியாப்புல அண்ணாச்சி வந்திருக்காங்க, டிஜிஎன்டி அண்ணாச்சி வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. முத்தியாபிள்ளை வணக்கம் அண்ணாச்சி. முத்தியாபிள்ளை வணக்கம். ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரவி அண்ணா. அண்ணா ரவி அண்ணா வணக்கம். டிஜிஎன்டி டிஜிஇ 3203. நான் உங்களை பார்த்ததில்ல, இப்ப பாக்குறேன். நைஸ் டு மீட். ரவி அண்ணா வணக்கம். ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? நான் மியூட் பண்ணிட்டேன் எல்லாரையும். எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டாங்க. அண்ணா நீங்க அன்மியூட் பண்ணிருக்கண்ணா. அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது 37வது ரோட்டா பஸ் மீட்டிங் வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நேரத்துல நம்ம வந்து ஆரம்பிச்சு இப்போ ஒரு 1.25 வருஷம் ஆச்சு. பட் இன்னும் அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் மாறாம இருக்கிற இந்த தருணத்துல நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ரெஜினவேட் பண்ற மாதிரியான மீட்டிங், ஏன்னா நீங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் பாத்தீங்கன்னா டிவி, இன்னும் நிறைய இதர பிற போன் கால்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்குது பாக்குறதுக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு பிரேக் எடுத்துக்கிறதுக்கு நம்ம இந்த பிசினஸ் ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுற மாதிரியான மீட்டிங் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் வந்து ஒரு அருமையான பேச்சாளர் நம்முடைய வந்திருக்கிறார், ஒரு பிசினஸ் மேன் வந்திருக்காருங்க. அந்த வகையில இந்த 36வது ரோட்டா பஸ் மீட்டிங்கை ரோட்டரி பிரேயருடன் தொடங்க ரொட்டேரியன் எம் நடராஜ் சுந்தரம் அவர்களை திருச்சிராப்பள்ளி புனிக்ஸ் ரோட்டரியிலிருந்து அன்புடன் அழைக்கிறேன். நடராஜனா ப்ளீஸ். நடராஜன் சார், எவ்ரிதிங் இஸ் ஓகே? அன்மியூட் பண்ணிக்கங்க.
pray Almighty God that you bless this assembly with good acquaintance and fellowship. Guide each one us to dignify our occupation as an opportunity to serve society. Help us to prove useful to the community and the country in which we live and advance national and international understanding, goodwill and peace through the Rotary ideal. Service above self. Thank you. Thank you, Natarajan sir. 4-way test by Rotarian Devasanadipati, past president RC Rotary Sinnaselam. அவர்ல நான் சொல்லிடுறேன். Okay, Nas. Selvakumarji, please. The 4-way test of the things we think, say and do. Is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendship? Will it be beneficial to all concerned? Thank you. நன்றி செல்வகுமார்ஜி. வரவேற்புரை நல்க ரொட்டேரியன் பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பிரசிடென்ட் ரோட்டரி ஈஸ்ட் கோஸ்ட் ராம்நாட். பாபு சார். அனைவருக்கும் ப்ளீஸ். ஹலோ சார். சார் இஸ் ஆடிபிள் சார் ப்ளீஸ். போங்க. எஸ். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நமது ரோட்டோபஸ் 37வது ஜூம் மீட்டிங் வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட் ராம்நாட் சங்கத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். முதலில் இதை ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் பண்ண நம்ம ரோட்டரி கிளப்ஸை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ரோட்டரி கிளப் ஆஃப் சின்னசேலம், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டெக் சிட்டி, ரோட்டரி கிளப் ஆஃப் கொலம்பூர் சென்ட்ரல், ரோட்டரி கிளப் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட் ராம்நாட், ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் மவுண்ட், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்ஸி, ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் ஈஸ்ட், ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ஃபோனிக்ஸ் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் அக்காட். இன்று நடைபெறும் நமது ரோட்டோபஸ் மீட்டிங்குக்கு சீஃப் கெஸ்டாக வருகை புரிந்திருக்கும் நமது 3212 DGND ரொட்டேரியன் ஆர் முத்தையாபிள்ளை அவர்களை வருக என வரவேற்கின்றேன். கெஸ்ட் ஆஃப் ஆனர் மிஸ்டர் என் ராஜா MD அண்ட் CEO டொயோட்டா ஃபினான்சியல் சர்வீஸ் லிமிடெட் அவர்களையும் ரோட்டோபஸ் சார்பாக வருக என வரவேற்கிறேன். இன்றைய டாபிக் இந்தியன் ஆட்டோ செக்டர், நியூ டெக்னாலஜி அண்ட் போஸ்ட் கோவிட் சினரியோ சம்பந்தமாக நம்மளுடைய சிறப்புரையாற்ற வருகை வந்திருக்கும் கெஸ்ட் ஆஃப் ஆனர் அவர்களை வருக என வரவேற்று நமது இந்த ரோட்டோபஸ் மீட்டிங் வருகை புரிந்திருக்கும் நமது 3212 DGN முத்து அண்ணாச்சி அவர்களுக்கும் 3203 DG ரொட்டேரியன் சண்முக சுந்தரம் சார் அவர்களுக்கும் எங்களது ரோட்டோபஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ரோட்டோபஸ் ஆர்கனைசர் அண்ட் மாடரேட்டர்ஸ் ரொட்டேரியன் எஸ் மருது RC கோயம்புத்தூர் டெக் சிட்டி அவர்களுக்கும், ரொட்டேரியன் ரவிக்குமார் RC திருப்பூர் ஈஸ்ட் அவர்களுக்கும், ரொட்டேரியன் D செல்வகுமார் RC திருச்சிராப்பள்ளி ஃபோனிக்ஸ் அவர்களுக்கும், ரொட்டேரியன் M நடராஜ் சுந்தரம் அவர்களுக்கும் ரோட்டோபஸ் சங்கத்தின் சார்பாக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாபு அவர்களுக்கு. அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்த நமது மெட்ராஸ் மவுண்ட் கிளப்ல இருந்து திரு பிரபுகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். PK சார் ப்ளீஸ். PKக்கு லிங்க் கிடைக்கலையா? இப்ப நானே பண்ணிடுறேன். ஓகேங்க. Good evening friends. Muthiyapillai hails from Parakkai village of Nagarkoil, born on 33/1971. அண்ணா அன்மியூட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். சாரி. ஓகே. Rotarian R Muthiyapillai DGND 3212. Muthiyapillai hails from Parakkai village of Nagarkoil, born on 33/1971. He is an alumnus of St. Xavier's School, Palayam Kotte. He holds his degree in Computer Science and Engineering with distinction from National Engineering College, Kovilpatti. Muthiyapillai is a Rotarian since 1998 in the Rotary Club of Tirunelveli West, initiated by the guidance of PDG RMKV Viswanathan. He served as the president during the Rotary Centennial year 2004-5 in RID 3210 under the leadership of PDG Raghunath. During his presidency, he executed a novel project of audio library for the visually challenged children at School for the Blind, Palayam Kotte. He served as assistant governor in the year 2015-16. He helped PDG J. Navamani to bring out a digital Rotary mobile app for the Rotary directory. Was one such initiative appreciated by all.
He was the district chairman e-learning during the year 2016-17. During the year 2017-18, he served as the district awards chairman under the leadership of IPDG Rotarian Dr. Chinnadilai Abdullah. It was a colorful awards ceremony like a Cine Awards function, and the registration amount collected was fully paid back to the TRF account, $5 each of the individual Rotarians who attended. He was the chairman for the district conference Brindavanam in the year 2019 at Kutralam. This was conducted in a grand manner under the leadership of District Governor Rotarian K. Rajagopalan and cherished by all the Rotarians. He was also serving as District IT Officer that year. He is managing an IT infrastructure and solutions company named BITS Computer Systems based at Tirunelveli since 1995. He is also the chairman of Rect Polytechnic College located at South Vijayanagaram opposite to INS Kattabomman Tirunelveli district, started in 2010. Under his able guidance and leadership, the college has so far sent 42 diploma students completely from rural background to Japan under Skill India program. A very proud enough to say the first batch from India. The Freemason of Masonic Lodge Southern Cross Tirunelveli. He served as state president of IT Dealers Association, Confed ITA for Tamil Nadu and Pondicherry. He served as president of Alumni Chapter, National Engineering College, Kovilpatti. He also holds position of president of Cycle Polo Association, Tirunelveli. On saying about his family status, Muthiapillai is married to Melba Mary, who possesses doctoral degree in engineering and served as principal in VV College of Engineering. She is also a Rotarian and they are major donor couple. They are blessed with 2 sons, Surya doing his MS in Artificial Intelligence at University of Buffalo, New York, and Satya doing UG in Finance at the University of Waterloo, Canada. Thank you. Thank you, Muthiapillai Anna. This is your time. Thank you, Selva. Hope I am audible clearly. Yes, now. Yeah. Good evening to you. Respected President of the Host Club and today's guest of honor, Mr. Raja from Toyota Financial Services, and my beloved DGN from our district, Rotarian PR Muthu Annachi, AKS Muthu Annachi. And I hear there is a DG Shanmusundaram also in this room. I'm trying to find out. And almost the whole of Tamil Nadu, I think, is being represented in Rotobus. From 2982, Rotarians from Chinnaselam, and 3201, Rotarians of Coimbatore Textile City, and 3220, and Colombo Continental, and 3212, of course, East Coast Ramnad, and 3232 Madras Mount, and 2981 Pondicherry Galaxy, and 3202 Tirupur East, 3000 Tiruchirappalli, and 3231 Vellore Record. My dear fellow Rotarians and guests and friends, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த ரோட்டோபஸ் நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தமைக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மிக அருமையாக 37வது மீட்டிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. It is, I think they have named it as a Rotary Business School. It's really a wonderful event. ஏனென்றால் ரோட்டரி வந்து இளைய சமுதாயத்திற்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்க சொல்லி நம்மை ட்ரெயின் பண்ண சொல்லி ரயிலா போன்ற பல ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி ரொட்டேரியன்ஸ் வந்து பிஸ்னஸ் கம்யூனிட்டி. மோஸ்ட் ஆஃப் அபவுட் 80% ஆஃப் ரொட்டேரியன்ஸ் வில் பி மோஸ்ட்லி ஃப்ரம் அ பிஸ்னஸ் பேக்ரவுண்ட். அவர்களுக்கான ஒரு மேம்பாட்டு திட்டம் பார்த்தா அதிகமாக ரோட்டரி வந்து ஒரு அதோட ப்ரோக்ராமில் வந்து கொடுக்கல. பட் வேற இந்த மாதிரி 2 நாட்களுக்கு முன்பாக ரோட்டரி மீன்ஸ் பிஸ்னஸ் ஃபெலோஷிப் என்ற ஒரு மீட்டிங்கில் பங்கு பெற வாய்ப்பு கிடைத்தது. இதே போன்ற அமைப்புகள் RMBF இஸ் அகைன் அஃபிஷியல் பாடி ஆஃப் ரோட்டரி டுடே. அதே போல் இந்த ரோட்டோ பஸ்ஸும் வந்து இதில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது அந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி மட்டுமல்லாது almost the whole of Tamil Nadu they have connected. So it
improves our relationship and fellowship among the Rotarians of Tamil Nadu. So hats off to you, to the team of Rotobus. இன்றைய சிறப்பு விருந்தினர் வந்து திரு ராஜா அவரோட ப்ரொஃபைலை பார்க்க நேர்ந்தது. மிகவும் ஒரு வெரி ஹை ஸ்காலர், ஒரு ப்ராடக்ட் ஆஃப் எம்ஐடி அண்ட் ஃப்ரம் தி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மேஜர் பிராண்டையும் வந்து இஸ் கேட்டட் அண்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபைனலி டுடே இஸ் வித் டொயோட்டா ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஐ திங்க் அவருடைய பறந்து விரிந்த அனுபவங்கள் வந்து நமக்கு மிகவும் உதவியாக இருக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ தட் இஸ் அ பவர் ஆஃப் ரோட்டோபஸ். ஐ ஃபீல் இதை ஒரு சிறந்த ஸ்பீக்கர்ஸை வந்து கொண்டு வந்து நம்ம ரொட்டேரியன்ஸ்கள் பயன்பெறும் விதத்தில் மிகச்சிறந்த தலைப்புகளையும் கொடுத்து நமக்கு ஒரு வழிகாட்டுதலுக்கு ஏற்பாடு பண்ணுகிறார்கள். உண்மையிலே அவர் அனைவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல அவர் கெஸ்ட் ஆஃப் ஆனர் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு சின்ன ஆசை. ப்ராப்ளி he may be sharing a lot of his thought process in the financial side of the business அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் டாபிக் பார்த்தா இது வந்து ஆட்டோமொபைல் செக்டார் அண்ட் போஸ்ட் கோவிட் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டின்னு சொல்லும் பொழுது ஐ ப்ரிடாமினன்ட்லி மென்ஷன் அஸ் எம்எஸ்எம்இ செக்டார், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் செக்டார் தான் இன்னைக்கு ப்ரிடாமினன்ட்டாக அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் த ரொட்டேரியன்ஸ் ஆல்சோ. இது வந்து இன்னைக்கு படக்கூடிய கஷ்டங்கள் வந்து எல்லோரும் தெரிந்த விஷயம். இந்த பேண்டமிக், கோவிட் பேண்டமிக் என்பது நமது மனித சரித்திரத்திலேயே வந்து நம்ம இது வரைக்கும் இல்ல ஒரு இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு அனுபவத்தை வந்து நமக்கு நேரடியா லைவா கொடுத்துட்டு இருக்கு இந்த கோவிட். And that has huge impact. Of course, nobody can deny. From the last more than a year, about 50 months, the business community is almost now devastated, I can say. அதுல மோஸ்ட் இம்பாக்ட் பாத்தீங்கன்னா அந்த எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் தான். இன்றைக்கு அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால அந்த மீட்டிங்ல பேசி மேஜர் ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் வந்து இன்னைக்கு கேஷ் ஃப்ளோ, ஃபண்டிங், மேனேஜிங் ஃபினான்ஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் அந்த மேஜர் சேலஞ்சஸாக இருந்தாலும் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த முதலாளிகளோட கவலைகள்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள். பொதுவாக எல்லா பிஸ்னஸ்லையும் ஒரு பேபேக் இருந்துகிட்டே இருக்கும், டியூஸ். தட்ஸ் அ பிஸ்னஸ் கமிட்மெண்ட். அந்த ஒரு பேபேக் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் தி சேலரி டு ஸ்டாஃப், இது 2 தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இன்னைக்கு எல்லா முதலாளிக்கு முன்னாடி நிற்குது. பிகாஸ் தெர் இஸ் நோ ஒர்க், நோ ப்ரொடக்ஷன், நோ பிஸ்னஸ், நோ டிமாண்ட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளே எத்தனை வருஷ காலம், கிட்டத்தட்ட 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷமா இருக்கலாம், நிறைய தொழிலாளிகள் வந்து இந்த தொழிலை நம்பி இருந்திருப்பாங்க. அவர்களை கைவிடவும் முடியாது. அதே நேரம் நம்மளுடைய நிதி நிலைமை வந்து இன்னைக்கு நாளுக்கு நாள் அது எப்படி போக போகுதுன்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதுதான் அதுல பிக்கஸ்ட் சேலஞ்ச் நான் நினைக்கிறேன். ஏன்னா there is a limited period of challenge அப்படின்னா we can face it. இது வந்து ஒரு மாதம் இருக்கும், இல்ல ஒரு 2 மாதம் இருக்கும் அப்படின்னு நம்மளால ஒரு டிஃபைன் பண்ண முடிஞ்சா we can be prepared. But whereas this is like going, we thought last year வந்து இதெல்லாம் கடந்து வந்துட்டோம்னு நினைச்சோம். திடீர்னு பார்த்தா இந்த செகண்ட் வேவ் வந்து அதை விட பயங்கரமா நம்மளை பாதிச்சுட்டு இருக்கு. இன்னும் 3வது அலை இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ் வந்து நமக்குள்ள ஒரு புரிதல்கள், இதற்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன ஆல்டர்னேட் வழிமுறைகள். அன்னைக்கு பேசும்போது கூட நான் தான் கோட் பண்ணேன். அதாவது the war not only destroys the whole thing but also create an opportunity அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்கும் அமைந்துராது. சில பேர் சொல்லுவாங்க இந்த இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திக்கணும் அப்படின்னு. அது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் நாட் பாசிபிள். சில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த ப்ரொடக்ஷனை விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஹை டிமாண்ட் உள்ள சானிடைசர் இல்லை P2P கிட்ஸ் இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது எத்தனை பேரால முடியும்? அது வந்து ஒன்லி குறிப்பிட்ட ஒரு செக்டர் மட்டும் தான் முடியும். There are so many other industries which are struggling. Hospitality industry, இது மாதிரி நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம். இதுலயும் குறிப்பாக வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் குட்ஸ். அதனால என்ன ஆகும்னா அது சென்ட்ரலைஸ்டு ஒரு சிட்டிஸை தவிர பறந்து விரிந்திருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கும் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோரம்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் வந்து இதற்கான இந்த ஒரு கிரிட்டிக்கல் டைம் நான் சொல்லுவேன். டெஃபினட்டா அந்த கிரிட்டிக்கல் டைம் எப்போ முடிய போகுங்கிறதே எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலைகள்ல இதே மாதிரி நல்ல ஒரு நமக்கு பொட்டன்ஷியல் ஸ்பீக்கர்ஸை கூட்டிட்டு வந்தா அவருடைய அனுபவம் வந்து நமக்கு ப்ராப்ளி எங்கேயாவது ஒரு இதுல இருக்கக்கூடிய 100 பேர்லயோ இல்லை ஒரு 50 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு ஒரு சின்ன ஒரு
ஒரு இட் மே ஓப்பன் அ டோர், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த விதத்துல இந்த ரோட்டோபஸ் வந்து இன்றைக்கு மிகச்சிறந்த பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதுலயும் இன்னைக்கு முத்துவனாச்சி வந்து பாக்குறேன், கடந்த கொஞ்ச காலமா எல்லா ஈவெண்ட்லயும் ரெகுலரா ரொம்ப இன்ட்ரெஸ்டோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர்களை போன்ற பெரிய அனுபவஸ்தர்களுடைய வழிகாட்டுதல், அவருடைய அனுபவமே நமக்கு வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த விதத்தில் இந்த ரோட்டோபஸோட பணி வந்து இன்னும் மேன்மேலும் தொடர்ந்து 37 தான் வந்திருக்கிறீங்க. I think it's a fortnight event ன்னு நினைக்கிறேன். Every 15 days you have an event, right செல்வா? இப்போதைக்கு வீக்லினா, once in a week. ஓகே. ஸோ இதை போல நல்ல அருமையான ஸ்பீக்கர்ஸை கொண்டு வந்தா அவர்கள் நமக்கு வந்து அவர்களுடைய அனுபவங்கள் நமக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மீண்டும் முறை வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். டிஜிஎன்டி முத்தையா அவர்களுக்கு எங்களது வணக்கங்கள். உண்மையாவே வந்து நான் நினைக்கிறோம் உங்களை அடுத்த ஒரு மீட்டிங்க்கு ஸ்பெஷல் ஸ்பீக்கரா கூப்பிடலான்னு நினைக்கிறோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப் அண்ட் கிளியரான ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் அழகா எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி வந்து உண்மையாவே கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. நெருக்கடியில் இருக்கிறது வந்து அந்த இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து தெளிவாகவும் இது என்ன நம்ம இந்த இதுல மீட்டிங்ல இருக்கிற பெரும்பாலானவங்க வந்து எல்லாமே இந்த எம்எஸ்எம்இ பேஸ்டு ஸ்மால் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் பீப்புள் தான். அந்த வகையில் உங்களோட பேச்சு எங்களுக்கு உண்மையாவே நிறைய மோட்டிவேஷன், கண்டிப்பா வருங்காலங்கள் சிறப்பாக அமையுங்கிற நம்புறோம். உங்களோட ஸ்பீச்சுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்த ரோட்டரி திருப்பூர் பிரைம் ரோட்டரியிலிருந்து திரு டாக்டர் மணிகண்டன் அவர்களை அன்பு. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும். இந்த மீட்டிங்க்கு வந்து இந்த கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வந்து நமது டாக்டர் மணிகண்டன் அவர்கள், பிரைம் ரோட்டரி. இந்த நேரத்தில் நன்றி அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் மணிகண்டன், ப்ளீஸ். Good evening, Rotary leaders, Rotabus leaders. I'm very happy to get an opportunity to introduce the speaker of the day, Mr. Raja. Annan Solano, and is my cousin brother. He has motivated many of us, including me, in our family and in the society. It is great to have him here to boost us to what to do during this pandemic time. Mr. N. Raja did his bit. Later, he pursued his MBA with marketing as specialization from Faculty of Management Studies, New Delhi. He excelled in his masters with gold medal. Raja started his career in 1986 with every Indian's dream company, that is Tata Motors. He was in charge of Northeast market and contributed highly to the market share improvement, as well as brought lot of changes in the business with state transport, army and paramilitary. He was involved in the launch of many motor shows during his tenure with Tata Motors in Delhi. Mr. Raja moved to Hyundai Motor India, where he played the major role in establishing the brand Hyundai in India. Later, it was time for him to move to Ford India, and Ford India had the best profitable period with Mr. Raja in their sales operation since 2013 to 2019. He was associated with Toyota Kirloskar Motor as Deputy Managing Director. His thorough knowledge and vast experience helped Toyota Motors to achieve and excel in these organizational goals in various fields like sales, volume, profitability, new product development, including launch and establishing brand images. He also improved stakeholder relationships. Customer satisfaction was very high, and high moral employee was a part of his team. He played a key role in establishing Lexus in India and was responsible for the strategic planning and growth of Lexus business as chairman of this group. During this period,
Toyota Motor was continuously rated as the best in customer retention. Toyota was established as the safety and technology leader in India, and it was #1 in dealer satisfaction study. Our speaker strongly believes in contributing to society and follows the principle of society is full of smile. We can be proud as a Rotarian. We are also involved in bringing smile and changes in many lives. He was actively involved himself in corporate social responsibilities in the areas of education, skill development, health and hygiene. Toyota Safety Education Plan. He has been awarded with CSR Excellence Award in 2017, CSR Impact Awards, Asia Responsible Entrepreneurship Award, etc. Currently, our speaker heads Toyota Financial Service India Limited as Managing Director and Chief Executive Officer. In addition to this, he holds various senior positions in the industry like Chairperson of ERG Group, Siam, etc. It is heartening to see he started from the scratch and has reached to the pinnacle. He is now settled in Bangalore with his wife, Nandini Akka. His daughter and son-in-law are settled in US with his grandson. He looks very young, but he is already a grandparent. His son is pursuing his MS in computer science in the University of Texas. When free from his business activities, Mr. Raja enjoys traveling and reading. And I like to end this by saying he's a very humble, down to the earth person whom we can always meet and interact. I conclude this by saying, stay safe, follow the strict protocols, COVID protocols. Otherwise, we will not be meeting the second wave. Third wave, we'll be meeting the third tsunami. Thank you. டாக்டர் தேங்க்யூ. சிறப்பு விருந்தினர் பேசுறதுக்கு முன்னாடி அன்பான வேண்டுகோள் அனைவருக்கும், உங்களோட மியூட் பட்டனை வந்து எல்லாருமே வந்து தயவுசெய்து வந்து மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பீக்கருக்கு வந்து டிஸ்டர்ப்டா இருக்கும், பேசுறதுக்கு சிரமமா இருக்கும். கைண்ட்லி என்ஷூர் யுவர் ஆடியோ ஷுட் பி மியூட்டட் ப்ளீஸ். சார் நீங்க கண்டிப்பா பண்ணலாம் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் ராஜா. ஒரு மணியன் நிறையவே சொல்லிட்டாருங்க. It's not that I am worth probably 50% or less than that. But today's topic, it started with a dialogue with Mani calling me and saying, "Can you speak?" I said, "Welcome. I look for opportunities," because this will be my second time I'm addressing the honorable guest, which I see on the camera. Earlier also I had one time talked about my CSR efforts. This time I thought, let me talk to you about auto industry, what's happening, what is the future. And you being business, I thought I'll share a little bit on our dealer network, give you some visibility how that business is, and also highlight you what we have been doing. Like you talked about COVID, what are the support and how as a business we are trying to survive. During these discussions, I'll stress upon certain things like we are proud to have something as called as Toyota Way, which is the backbone for Toyota being. ஒரு தமிழ்ல சொல்ல முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். சொல்றேன். அங்கங்க டொயோட்டா வேணும் 2 பிரின்சிபல்ல தான் டொயோட்டா இன்னைக்கு குளோபலி நம்பர் 1ங்க. டொயோட்டாவோட ரிசர்வ்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு இன்னைக்கு இந்தியாவோட ரிசர்வ்ஸுக்கு ஈக்குவலா இருக்குங்க டொயோட்டா கிட்ட ரிசர்வ்ஸ் ஃபார் பிசினஸ். தட் ஹஸ் பீன் இந்த 70 வருஷமா அவங்க சேர்த்துன பணம் அவ்வளோ. ஒவ்வொரு ஆக்டிவிட்டியிலையும் தேர் வில் பி ஆல்வேஸ் 2 இருக்குங்க. ஒன்று வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். எவ்வளவுதான் நல்லா பண்ணாலும் இந்த வருஷம் ப்ராஃபிட் எவ்வளவு பண்ணாலும் அடுத்த வருஷம் இதுக்கு மேல பண்றதுக்கு என்ன பண்ண முடியும்? காஸ்ட் கட்டிங். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இட் வில் பி ரெஸ்பெக்ட் ஃபார் பீப்புள். மெஜாரிட்டி ஆஃப் தி கம்பெனிஸ் நான் பார்த்த வரைக்கும் ஒரு தப்பு வந்து ஒரு ஒர்க்கர் வெளியே வந்து சொன்னா இந்த ஒர்க்கரை பிளேம் பண்ணுவோம், திட்டுவோம். இப்போ டொயோட்டா சிஸ்டம்ல அவனை அப்ரிஷியேட் பண்ணி நீ இதை கண்டுபிடிச்சதுனால கஸ்டமர் கிட்ட போகல, நீ 20 வருஷம் இதே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சொன்னதுனால இட் இஸ் குட். வி ஆல்வேஸ் கால் problem as the golden egg, which is a way நாங்க இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிற பிலாசபில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். காஸ்ட் கட்டிங் ஐடியாஸ் 1-2 சொல்லிட்டு என் ப்ராஜெக்ட்டுக்கு வரேங்க. ஜப்பான் போயிருந்தேன். ஐ வென்ட் டு அவர் ஆஃபீஸ். வின்டர் டைம், சம்மர் டைம் போயிருந்தேன். சம்மர் டைம்ல வந்து அங்க ரூல் வந்து எப்பவும் டை கோட் எல்லாம் இருக்கும். வின்டர்ல டை கோட் இருக்கும், சம்மர்ல
டையும் வேண்டாம், கோட்டும் வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர் இன் தி ஆஃபீஸ் ஏசி வந்து 23 டிகிரி இருந்ததுன்னா அதை வந்து 1 டிகிரி மேல வச்சிருப்பாங்க, 24 இல்ல 24, 25. அந்த சேவிங் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு they save a lot of dollars on electricity. ஸோ ஒவ்வொரு ஸ்மால் திங்லையும் யூ வில் சி கண்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லேர்னிங்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் நான் உங்களுக்கு. டிசைன்ல, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல 6 ட்ரக் வருது, 8 ட்ரக் பண்ண முடியும். பம்பர் ஸ்பெக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும்னா அதை ஒர்க் பண்ணி 8 கார் லோட் பண்ற மாதிரி டிசைன் ஸ்டேஜ்லயே ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் காஸ்ட் சேவிங்ஸ் இருக்குங்க. தட் இஸ் ஹவ் Toyota இன்னைக்கு இட்ஸ் மீட்டிங் கஸ்டமர் டிமாண்ட்ஸ், லுக்கிங் ஆஃப்டர் கஸ்டமர், அட் த சேம் டைம் மேக்கிங் மணி. கஸ்டமரை கட் பண்ணி, கஸ்டமரை சீட் பண்ணி எப்பவுமே பணம் சம்பாதிக்க முடியாதுங்க. அது லாங் டேர்ம் இருக்காது நம்ம கிட்ட. That is one of the strong philosophies of Toyota. Okay, coming to my topic, I've been given over 25-30 minutes. I've been told I can speak. நான் வந்து ஒரு 5-6 டாபிக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஜஸ்ட் டு ஸ்டார்ட் வித் யூ, உங்களுக்கு இந்தியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரி பத்தி எப்படி ஆரம்பிச்சது, இப்போ எந்த வழியில இந்தியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி மாறிட்டு இருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து, அதனால புது டெக்னாலஜி என்னென்ன வந்துட்டு இருக்கு, ஃபியூச்சரா எல்லாரும் எலக்ட்ரிக் கார்னு பேசிட்டு இருக்கோம், அதை பத்தி கொஞ்சம் ஐடியா சொல்லிட்டு கடைசியில என்னோட டீலர் மாடல் எப்படி இருக்கு, அப்புறம் நாங்க கோவிட் சினாரியோல எம்எஸ்எம்இ சப்போர்ட் எப்படி யூஸ் பண்ணி என் டீலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் சொல்றேன். ஸோ தேர் கேன் பி சம் லேர்னிங்ஸ், பட் லிமிட்டடா இருந்தா ஐம் சாரி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கம்மிங் ஆன் டு ஆட்டோ இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப ப்ரொடெக்டட் மார்க்கெட்டா இருந்தது டில் 1985 டில் மாருதி கேம் இன். பிரீமியர் இருக்கும், அம்பாசிடர் இருக்கும், எத்தனை வண்டி பண்ணணும்னு கவர்மெண்ட் கிட்ட சாங்ஷன் வாங்கி தான் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இருந்த மார்க்கெட். மாருதி வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. இந்தியா வந்து பாப்புலேஷன் பெருசா இருக்கு, ரெண்டாவது யங் பாப்புலேஷன் கான்ட்ரிபியூட்ஸ் அ பிக். அதனாலதான் இந்தியா பையிங் பவர் இஸ் வெரி ஸ்ட்ராங்னு சொல்றது இஸ் பிகாஸ் ஆஃப் தட். அந்த விஷயத்துல பார்க்கும்போது இந்தியா இன்னைக்கு வந்து 5th லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் மார்க்கெட்டிங். இந்த ட்ராக்ஷன் கோவிட் வராம இருந்திருந்தா இன்னும் 2-3 வருஷத்துல we would have moved to 3rd position. அதாவது particularly China would have been number 1, US market would have been 2nd, India could have become 3rd. பட் இந்த கோவிட் வந்ததுனால ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் பின்னால தள்ளி போயிருக்காங்க வால்யூம்ஸ் வைஸ். வருஷத்துக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் வண்டி மேனுஃபேக்சரிங் கார்ஸ் மாத்திரம். ஸோ அந்த லெவல்ல இருந்தது இப்போ கிட்டத்தட்ட 30 லட்சம் லெவலுக்கு போயிருக்கு. அதாவது 3 வருஷம் பின்னால போயிருக்கு திரும்பி வர்றதுக்கு. அதுல என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஏன் growth இருக்கு, கஷ்டம், இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியால வந்து 1000 பீப்புளுக்கு 16 பேர் 17 பேர் கிட்ட தான் கார்ஸ் இருக்கு. இதே நீங்க அட்வான்ஸ் மார்க்கெட்ல யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 பேருக்கு கிட்டத்தட்ட 850 வண்டி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் த பாசிபிள் ரேஞ்ச் வேர் நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி போகும். அதனால ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் வந்து ஒரு சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி. 2 வீலர் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் லார்ஜஸ்ட் மார்க்கெட். இந்த அளவுக்கு லட்சக்கணக்கில் மாசத்துக்கு வண்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி சன்ரைஸ் இண்டஸ்ட்ரிங்க. ஃபியூச்சர் வில் பி வெரி குட் அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 20-25 இயர்ஸ். ரெண்டாவது ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் யூ அபவுட் பொல்யூஷன். இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க உங்க இண்டஸ்ட்ரியிலையும் எமிஷன் நார்ம்ஸ், பொல்யூஷன்னால காஸ்ட் இன்க்ரீசிங் அண்ட் அதர் திங்ஸ். சிமிலர்லி கார் இண்டஸ்ட்ரிக்கும் கவர்மெண்ட் வந்து ரொம்ப கன்சிடரேஷன்ஸ். இப்போ நாங்கள் வந்து குளோபல் மார்க்கெட்ல பார்க்கும்போது இந்தியா வந்து ப்ராடக்ட் வந்து நாங்கள் ஏஷியா மார்க்கெட் ப்ராடக்ட் தான் கொண்டு வருவோம். லைக் இனோவா, ஃபார்ச்சுனர், இதெல்லாம் ஏஷியா ஸ்ட்ராங் ப்ராடக்ட்ஸ், அதை தான் இந்தியாவில் கொண்டு வந்து வித்துட்டு இருக்கோம். பட் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் ஏப்ரல்ல கொண்டு வந்தது பாரத் ஸ்டேஜ் 6ங்கிறது வந்து யூரோ 6 நார்முங்க. யூரோ 6 நார்ம் வந்து இன்னைக்கு ஏஷியால எந்த கண்ட்ரிலையுமே கிடையாது. இந்தியா ரொம்ப அட்வான்ஸ்டா ஹஸ் பீன் மூவிங். கவர்மெண்ட் ஹஸ் பீன் புஷிங் ஆன் எமிஷன் நார்ம்ஸ் ஃபார் ஜீரோ கார்பன் அண்ட் அதர் இனிஷியேட்டிவ்ஸ். அதனால we have been pushed to adapt BS6. BS6 வரும்போது என்ன சேலஞ்சஸ் வருது? பொல்யூஷன் லெவல் குறையணுங்க. பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் மொனாக்சைடு, இதெல்லாம் தான் டேஞ்சரஸ் எக்ஸாஸ்ட் ஃபியூம்ஸ். அதை குறைக்கணும் கன்ஸ்ட்ரபிளா. அதை குறைக்கிறதுக்கு யூரோ 6 நார்ம்ஸ்ல கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வைக்கணும், அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். அதுல நோபல் மெட்டல்ங்கிற மாதிரி லித்தியம்,
அட்ரியம் இந்த மாதிரி இதெல்லாம் கோட்டிங் எல்லாம் கொடுக்க வேண்டி வரும். ஸோ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதில் ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பெட்ரோல் கார்ஸ், டீசல் கார்ஸ், நம்ம ஒரு பக்கம் டீசல் கார்ஸ் ஹவ் பீன் வெரி ஸ்ட்ராங் பிகாஸ் மைலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு, காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் குறையுதுங்கிறதுனால. பட் இனிஷியல் காஸ்ட் ஹையா இருந்தது. இப்போ வர வர BS6 எல்லாம் ஆகும்போது அடுத்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட் போகும்போது டீசல் கார்ஸ் குறைஞ்சிருங்க. டீசல் ஹாஸ் டு மூவ் அவுட். குளோபல் மார்க்கெட் மாதிரி எல்லாரும் will have to get into petrol. அந்த டெக்னாலஜி வரும்போது தாங்க இந்த ஃபியூல் புது டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துட்டு. இப்போ இந்த பப்ளிக் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா வெரி கிளியர்லி இஸ் ஒர்க்கிங் ஆன் 2 இனிஷியேட்டிவ்ஸுங்க. ஒன், டு பி பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். அதாவது ப்ராப்ளம் என்ன, எமிஷன் ஜாஸ்தியா இருக்கு. ரெண்டாவது, ஆயில் இம்போர்ட் பில் ரொம்ப காஸ்ட்லி. இதை எப்படி டொயோட்டானால இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அதுல ஹைபிரிட் டெக்னாலஜி கொண்டு வரலாம், எலக்ட்ரிக் டெக்னாலஜி கொண்டு வரலாம், ஃபியூல் செல் டெக்னாலஜி கொண்டு வரலாம். இந்த மாதிரி மேஜர் புது புது டெக்னாலஜி கொண்டு வந்தா ஆயில் பில் குறையும், அதனால அந்நிய செலாவணி மிச்சப்படுத்தலாம். ரெண்டாவது, எமிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஹைபிரிட் கார்ஸ்ன்னு கொண்டு வந்ததுல கிட்டத்தட்ட 2 வண்டி லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுலேயே we have saved about 200 tons of carbon emissions. ஸோ அந்த மாதிரி லாஜிக்ல ஒர்க் ஆகுது. டொயோட்டா குளோபல் நாமே பை 2030 0 கார்பன் எமிஷன் அண்ட் 2050 0 ஃபாசில் ஃபியூல்ங்கிற நாம். அதாவது பெட்ரோல் டீசல் இல்லாம ரெனியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் கார் டிரைவ் ஆகுங்கிறது ஒரு பாலிசி. ரெண்டாவது, 2030 எமிஷனே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆங்கிள் தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். கார்பன் எமிஷன் 0. நீங்க ஃபேக்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பூரா எங்க ஃபேக்டரி ஃபுல்லா டாப் we have put solar panels and Saturday Sunday we give back power to the grid. அதனால எங்க எலக்ட்ரிசிட்டி பில்ல we have reduced it by 50% using all these new ideas and learnings. So carbon emission தான் இப்போ பெரிய டிஸ்கஷன். ஸோ அந்த ஆங்கிள் everything we are looking at how to reduce angles. Coming on to the main point on future technology பத்தி பேசுறது, எல்லாரும் நிறைய எலக்ட்ரிக் கார் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா 2 மேஜர் வழியில ஃபியூச்சர் டெவலப் ஆகுதுங்க. ஒன்று எலக்ட்ரிக் கார்ஸ், ரெண்டாவது ஃபியூல் செல் கார்ஸ், ஹைட்ரஜன் காருங்கிற மாதிரி. டொயோட்டா 2லையும் இஸ் ஒர்க்கிங் ஆன் ஸ்ட்ராங். இப்போ 2 எக்ஸ்பிளைன் பண்றேங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா ப்ராக்டிக்கலா என்ஜின், டிரான்ஸ்மிஷன் எல்லாம் போயிருங்க. பேட்டரி பேக் இருக்கு, மோட்டார்ஸ் வீல்ல இருக்கும், நீங்க அதை கண்ட்ரோல் பண்றது ஸ்டியரிங் காம்பனன்ட் இருக்கும். கிட்டத்தட்ட என்ஜின்னாவே ஒரு 15,000 மூவிங் பார்ட் இருக்குங்க ரிலேட்டட். இப்ப என்ன ஆக போகுதுன்னா, டெக்னாலஜி வந்ததுன்னா இந்த நார்மல் பவுண்டரி, காஸ்டிங், ஒர்க், அசம்பிளி லைன் எல்லாம் மாற போகுதுங்க. இட்ஸ் கோயிங் டு பி இங்கிலீஷ்ல பேரடைம் சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஒர்க்கிங்கே மாற போகுது. எங்க ஃபேக்டரி எல்லாம் இவ்வளவு பெரிய ஃபேக்டரி, 500 ஏக்கர்ல ஃபேக்டரி இருக்கு, அதெல்லாம் தேவையே படாது இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு. ஸோ அதுக்கெல்லாம் என்ன ஆல்டர்னேட் பண்ணணுங்கிறது தான் இப்போ டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ எலக்ட்ரிக் கார் வரும்போது மேஜரா என்ன ஆகுதுன்னா பேட்டரி காஸ்ட் தான் மெயினுங்க. இப்போ எங்களுக்கு கேமரி ஹைபிரிட் இருக்கு, 40 லட்சம் 42 லட்சத்துக்கு எடுத்துட்டு இருக்கோம். அதை பேட்டரி 5 வருஷத்து 6 வருஷத்துல மாத்தணும்னா பேட்டரி காஸ்ட் மாத்திரம் கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் ஆகுது. ஸோ அதனாலேயே மக்கள் எலக்ட்ரிக் கார் வாங்குறதுக்கு யோசிக்கிறோம். அதாவது என்னன்னா, இப்போ எலக்ட்ரிக் கார்ஸ் வந்திருக்குங்க. நேஷனல் குளோபல் வால்யூம்ல எலக்ட்ரிக் கார் எவ்வளவு வித்தாலும் 2% கீழே தான் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வித்துருக்கு. 2 மேனுஃபேக்சர் லைக் டாடா, மஹிந்திரா தான் வண்டி வித்திருக்காங்க. அதுவும் மெஜாரிட்டி கவர்மெண்ட் வாங்கியிருக்கு. ஏன்னா 6 லட்சம் 7 லட்சம் விற்கிற டாடா நெக்ஸான் எலக்ட்ரிக்னா 15 லட்சத்துக்கு வருது. ஸோ பை கெப்பாசிட்டி ப்ராப்ளம் வருது. அதனால டெக்னாலஜி வளர டைம் ஆகுங்க. என்ன ஒரு லாஜிக்னா, பேட்டரி ஆரம்பிச்சப்பங்க, நான் சொல்றது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆரம்பிச்சப்ப பேட்டரி 1 கிலோ வாட்டுக்கு காஸ்ட் $1000 இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் 1 கிலோ வாட் ஜெனரேஷனுக்கு பேட்டரி காஸ்ட் வந்தது. குறைஞ்சு இன்னைக்கு டெஸ்லாவோட 1 கிலோ வாட்டுக்கு பேட்டரி 1 கிலோ வாட்டுக்கு ரிக்குவயர்மெண்ட் கிட்டத்தட்ட $200 வந்திருக்குங்க. அதாவது 15,000 ரூபாய்க்கு, 75,000 இருந்து 15,000 ரூபாய்க்கு இன்னைக்கு பேட்டரி லெவல் வந்திருக்கு. பட் எப்போ எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் growthன்னு பார்த்தீங்கன்னா $50 கீழே வரணும். கிட்டத்தட்ட 3,000 ரூபாய் 3,500 ரூபாய் பேட்டரி
1 கிலோவாட் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டிக்கு வந்ததுன்னா எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து பிக் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ரெண்டாவது இந்த இது இருக்கு, எக் ஃபர்ஸ்டா சிக்கன் ஃபர்ஸ்டா ஸ்டோரியில எலக்ட்ரிக் வேணும்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வேணும். அதுல குளோபலா யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. இந்தியால பார்க்கிங் ப்ராப்ளம்ஸ், வீட்டுல கூட சார்ஜ் பண்ண முடியாது. லைக் டெல்லியில போனீங்கன்னா 50% ஆஃப் த கார்ஸ் வந்து ரோட்ல தான் பார்க் ஆயிருக்கு. அவங்களுக்கு சார்ஜிங் ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது கவர்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் எங்களை புஷ் பண்ணுது, கிரியேட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் சார்ஜிங் ஸ்டேஷன். பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு பதிலாக சார்ஜிங் ஸ்டேஷன் 1-2 போடுங்க. ஆனா நாங்க வந்து கவர்மெண்ட் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதுல சார்ஜிங் ஸ்டேஷன் வர டைம் ஆகும். அப்பதான் ஸ்லோவா தான் திங்ஸ் சேஞ்ச் ஆகும். இன்னொரு டெக்னாலஜி நான் பேசுறதுங்க ஹைட்ரஜன் கார். இதுல என்னன்னா ஃபியூல் செல்ஸ் இருக்குங்க. ஃபியூல் செல்ஸ்ல ஆக்சிஜன் வந்து நம்ம சிஎன்ஜி மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இருக்கும். ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டா எலக்ட்ரிக் காருக்கு ப்ராப்ளம் என்னன்னா சார்ஜிங் டைம் பயங்கர ஜாஸ்தி. லைக் ஃபாஸ்ட் சார்ஜர் இருந்தாவே 3-4 hours ஃபார் 300 kilometers 200 kilometers. ஹைட்ரஜன் கார்ல what happens is hydrogen can be pumped into the cylinder like CNG 10 நிமிஷத்துல புல் பண்ணி 500 kilometer 600 kilometer போகலாம். பட் அதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஹைட்ரஜன் ஸ்டேஷன் கிரியேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட பெட்ரோல் பம்ப் மாதிரி 3 கோடி ஆகுதுங்க. ஒரு ஜப்பான்ல நான் பார்த்திருக்கேன், கிட்டத்தட்ட 3 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஹைட்ரஜன் ஸ்டேஷன் டெவலப்மெண்ட். ஸோ ரெண்டுமே பிளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கு, அது பிரகாரம் தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் ஃபியூல் செல் அட்வான்டேஜ் என்னன்னா இப்பெல்லாம் ட்ரக் எல்லாம் ஜப்பான்ல ஃபியூல் செல்ல போகுதுங்க. ஏன்னா ட்ரக்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஃபியூல் செல் கீழே பூரா அண்டர் பாடியில ஃபியூல் செல் கொடுத்து சார்ஜிங் ஆச்சுன்னா 500-600 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கு. டொயோட்டா வந்து ஒலிம்பிக்கு ஸ்பான்சருங்க. எங்க டெக்னாலஜி வி ஆர் கோயிங் டு பிரிங் இன் நியூ டெக்னாலஜி. இந்த ஒலிம்பிக்கோட அனௌன்ஸ்மெண்ட் லாஸ்ட் இயரே அனௌன்ஸ் ஆயிருக்கணும். வேர் வி வில் எக்ஸ்டெண்ட் ஃபியூல் செல் சார்ஜ் டு சார்ஜ் ரேஞ்சு 1000 kilometers வரைக்கும் கொண்டு வந்தா ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் கம்மியாகலாம், யூட்டிலைசேஷனும் ஜாஸ்தி ஆகும். ஸோ எல்லா innovative ideasலையும் Toyota is moving, and that is one of the important thing. As a new thing நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னா this is the way industry is going. போற வழியில உங்களுக்கு on the batteries if I have to explain, டெக்னாலஜி வந்து இப்போ நார்மல் பேக் ஆஃப் பேட்டரிஸ்ல என்னன்னா அது லித்தியம் அயான் பேட்டரின்னு சொல்லுவாங்க. லித்தியம் வந்து நோபல் மெட்டல், காஸ்ட் ஜாஸ்தி, குவான்டிட்டி கிடைக்கிறது கஷ்டம். இப்போ வந்து நம்ம ஆயிலுக்கு வந்து மிடில் ஈஸ்டை நம்பி இருக்கோம், அரேபியன் கண்ட்ரிஸ். இப்போ இதே எலக்ட்ரிக் மூவ் ஆனோம்னா லித்தியம்னா லார்ஜஸ்ட் டெபாசிட்ஸ் ஆர் இன் சைனாங்க. சைனாவை நம்பி இருக்க வேண்டி வரும் ஃபார் ஃபியூச்சர் டெக்னாலஜி. ஸோ கவர்மெண்ட் வந்து அதை ரெண்டையும் மேனிப்புலேட் பண்ணுது. மிடில் ஈஸ்ட்டு, சைனா, ஹவு டிபெண்டன்சி எப்படி வரும். டுமாரோ நம்ம ரிலேஷன்ஷிப் வித் சைனா இஸ் நாட் வெரி குட். அதனால ஹவு டு வி கோ ஹோல் அண்ட் சோல். இது போக லிட்டில் பிட் ஆஃப் மைனிங் வந்து சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல தான் லித்தியம் ஆயிட்டு இருக்காங்க. தட் இஸ் as far as resource. இப்போ ஃபியூச்சர் டெக்னாலஜி டெவலப் ஆகுறது வந்து பேட்டரியிலேயே சம்திங் as a கான்செப்ட் வந்துங்க சாலிட் ஸ்டேட் பேட்டரி. சாலிட் ஸ்டேட் பேட்டரினா நம்ம இப்போ நீங்க வந்து கம்ப்யூட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, இனிஷியலா ஒரு ரூமே ஆக்கிபை பண்ணது இப்போ வந்து நம்ம கையில இருக்க ஐபேட் லெவலுக்கு வந்திருக்கு. அதுக்கு நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மாதிரி பேட்டரி சைஸ் ஒரு 1 cubic feet இருக்கிறத வந்து 1 cubic centimeter லெவலுக்கு கொண்டு வர டெக்னாலஜி தான் சாலிட் ஸ்டேட் பேட்டரிஸ். அது என்னன்னா இட் வில் ஹேவ் ஹை டென்சிட்டி கோட்டிங் ஆஃப் லித்தியம் ஆன் அனோட், போத் சைட்ஸ் கோட்டிங் ஆயிருங்க. அந்த டெக்னாலஜி ஆல்ரெடி பிரேக் த்ரூ ஆயிருச்சு. யூஎஸ்ல கம்பெனிஸ், டொயோட்டா ஆல்சோ பிரேக் த்ரூ இருக்கு. என்னன்னா டுடே சிங்கிள் பிளேட்டு இட்ஸ் 1 mm விட ஸ்மாலு, அதுல டெபாசிட் ஆயிருக்கு. அதை வந்து என்லார்ஜ் பண்ணி கமர்ஷியல் யூஸுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 2-3 வருஷம் ஆகும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்ல தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாப்புலாரிட்டி இன்னும் 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம் ஆகும். ஸ்லோலி இட் வில் கோ அப். அப்பதான் அந்த ஃபாசில் ஃபியூல் வண்டிங் எல்லாம் குறையும், ரீசேல் வேல்யூ இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. திஸ் இஸ் ஆஸ் ஃபார் அஸ் ஐ திங்க் ஐவ் கிவன் யூ லிட்டில் பிட் ஆஃப் ஐடியாஸ். ஏதாவது கொஸ்டின் கேட்கணுங்களா, இல்லை ஐ ஃபினிஷ் எவ்ரி திங் அண்ட் தென் யூ வாண்ட் டு ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ்? சார் நீங்க முடிச்சிடலாம் சார். முடிச்சதுக்கு அப்புறம் क्वेश्चंस வந்து நீங்க I'll take for next 5 minutes. I'll now get into dealer model என்ன உங்களுக்கு ஐடியா கொடுக்கிறதுக்கு. இப்போ டொயோட்டான்னு எடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்பெனிக்கு டிஃப்ரெண்ட் பாலிசி இருக்குங்க.
என்னோடது வந்து 350 அவுட்லெட் இருக்குங்க. பட் என்னோட டீலர் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 80 டீலர் பிரின்சிபல் தான். ஏன்னா எங்களது வந்து ரிலேஷன்ஷிப் மோர் பவுண்ட். ஒரு டீலர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நீங்களே நம்ம ஊர் எடுத்துக்கோங்க, ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு, கோயம்புத்தூர், திருப்பூர், கன்னியாகுமரி, நீங்க மதுரை, திருச்சி எல்லாம் எடுத்தா ஒரே டீலர். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 17 ஆனமலைஸ், கிட்டத்தட்ட 18-20 ஃபெசிலிட்டி அவருக்கு. இதே மற்ற டீலர் ஹுண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னோட ஒரு டீலர் 20 ஃபெசிலிட்டிக்கு அவங்க 50-100 டீலர் வச்சிருப்பாங்க. ஸோ எங்க பாலிசி வந்து லாங் டைம் எனக்கு கமிட் பண்ண டீலரோட growth என் டீலரோட ஷேர் பண்ணணும், அவரோட வளர்ச்சியும் பார்க்கணும், எங்க வளர்ச்சியும் பார்க்கணுங்கிறது எங்க பிரின்சிபல். ஸோ அதுல வந்து டீலர் மாடல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலுங்க. ஸோ எங்க இதுல வந்து என் டீலர்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட எல்லாருமே 15 வருஷம் எங்க கூட இருந்தவங்க, 17 வருஷம் இருந்தவங்க. அதுல என்ன ஆகும்னா இந்த டொயோட்டா வே, கஸ்டமர் ஃபர்ஸ்ட், இந்த கான்செப்ட் எல்லாம் டீலர் கிட்ட டெவலப் பண்றதுக்கு டைம் ஆகும். ஏன்னா மேன் பவர் எல்லாத்துலயும் டிபெண்ட். டீலர் பிரின்சிபலோட டீலர் மேன் பவர் இருக்கும். ஆனமலைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா they will have about 1200 to 1500 people. அந்த 1500 பேர் எப்படி டெவலப் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோங்கிறது தான் எங்க கல்ச்சர்ல அப்படியே டொயோட்டா கல்ச்சர்னு அப்படி இது பண்றதுல தான் கஸ்டமர் ஃபோக்கஸ் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வரது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா டீலர் வந்து டேர்ன் ஓவர் பிகா இருக்குங்க. ஒரு வண்டி 15 லட்சம் 20 லட்சம். அவரு ஒரு டீலர் எடுத்தீங்கன்னா 100 வண்டி வித்தாலே டேர்ன் ஓவர் பிக். ஆனா அன்லைக் நார்மல் பிலீஃப் வந்து டீலர்னா பெரிய மார்ஜின்ஸ் இருக்குங்கிறது இருக்காதுங்க. எங்க மார்ஜின்ஸ் வந்து 3 to 5% தான் சேல்ஸ் மார்ஜின். ரெண்டாவது கிரெடிட் பில்லிங்கே கிடையாதுங்க. மணியை அப்ஃப்ரண்ட் கொடுத்தாதான் வண்டியே டிஸ்பேச் ஆகும் ஃபேக்டரி விட்டு. ஸோ இந்த மாதிரி. பட் என்னன்னா டேர்ன் ஓவர்ல ப்ராஃபிட்டபிலிட்டி வருங்க. ரெண்டாவது ஒர்க் ஷாப் ஆங்கிள் பார்ட்ஸ் மார்ஜின் இட் வில் பி ரேஞ்சிங் ஃப்ரம் 15 to 22%. ஸோ தே ஹேவ் டு ஹோல்ட் த கஸ்டமர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆனமலைஸ் சொன்ன அவங்க எக்ஸாம்பிள் வந்து அவங்க கிட்ட 15 வருஷம் வண்டி வாங்கினவங்க டேட்டா பேஸ் வச்சும் கஸ்டமர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் அவங்க ஸ்பெஷாலிட்டி. இப்போ குவாலிஸ் இருக்குங்க, தமிழ்நாடு, கேரளா, இதெல்லாம் சவுத் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா குவாலிஸ்ல பழைய வண்டி கொண்டு வந்து 2 லட்சத்துக்கு 2.5 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் பில் பே பண்ணி வண்டியை ஒன்னும் வச்சிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க, ஃபுல்லா என்ஜின், கியர் பாக்ஸ், இதெல்லாம் கஸ்டமர் ரேப்போ பில்டிங். என்னோட கஸ்டமர் ஒரு தடவை எனக்கு கஸ்டமர் ஆனா அடுத்த ப்ராடக்ட் என்கிட்ட வாங்கணும், அடிஷ்னல் ப்ராடக்ட் வாங்கணும், அவர் பையனுக்கு வண்டி கொடுக்கணும். இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் டீலர்ஷிப் ஓடுதுங்க. இப்போ ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி டொயோட்டா கம்பெனி மேக்ஸ் அரௌண்ட் 4 to 4.5% return of investment. If I look at the dealer, they'll be in the 5 to 6% on their return of investment. That is the business model on which we operate. அதனால டீலர் பெருசா சேல்ஸ் மார்ஜின் இருக்காது. பட் போக போக என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சொன்னோம் இல்லைங்களா, ரிப்பேர்ஸ் வரப்போறது இல்லை. இப்போ டெஸ்லா எல்லாம் எடுத்தீங்கன்னா யூஎஸ்ல வருஷத்துக்கு ஒரு தடவை கூட ஒர்க் ஷாப் செக்அப்புக்கு போறது இல்லைங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போச்சுன்னா ஏதாவது டயோடு மோட்டர் போச்சுன்னா இட்ஸ் ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட், ரிப்பேரே கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் வந்து 10 வருஷத்துல என் டீலர் மாடலை கம்ப்ளீட்டா மாற்றணும். நான் அவங்க வந்து சென்டர் ஆஃப் த சிட்டில 5000 ஸ்கொயர் ஃபீட் ஷோரூம், 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஷோரூமு, 50,000 60,000 ஸ்கொயர் ஃபீட் ஒர்க் ஷாப், இதெல்லாம் ஒர்க் ஷாப் பர்டிகுலர் தேவைப்படாது. ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்டட் த டிஸ்கஷன்ஸ். அவங்க ரியல் எஸ்டேட் எப்படி யூஸ் பண்றது, என்னோட நீடுக்கு எப்படி தேவைப்படும், இந்த யூஎஸ் லேர்னிங்ல இருந்து எப்படி கொண்டு வந்து இவங்க மாடலை மாற்றணும். அப்போ என்னோட சேல்ஸ் மார்ஜின் ஜாஸ்தி பண்ண வேண்டி வரும், ஒர்க் ஷாப் ஏர்னிங் அவங்களுக்கு குறைய போகுது. ஸோ இந்த மாதிரி வி ஸ்டார்ட் பிளானிங் அட்லீஸ்ட் 6 to 8 years. எங்களது எம்டிபி பிஸ்னஸ் பிளானுங்கிறதே இட் வில் கம் ஃபார் 5-year பிளான், 10-year பிளான். ஸோ அந்த மாதிரி வி ஸ்டார்ட் பிளானிங் அண்ட் டேக் அவர் டீலர்ஸ் அலாங். இப்போ என் டீலர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அடுத்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன தேவைப்படும், ஒர்க் ஷாப் இப்போ அடிஷ்னல் போடணுமா, அதை எப்படி நான் மாடிஃபை பண்றது, அந்த நம்பிக்கை தாங்க 2 பேர்த்துக்கும் ஒர்க்கிங். நாங்க சொன்னோன்னா டீலர் ஓகேங்க நீங்க கரூர்ல போடணும்னு சொல்றீங்களா, சரிங்க நான் நாளைக்கே போய் பாக்குறேன். மற்ற கம்பெனில யோசனை பண்ணுவாங்க, நான் கரூர்ல போட்டு வேற ஒரு டீலர் போட்டா என்னோட வருமானம் என்ன ஆகுறது. ஸோ இந்த மாடல்ல தான் டீலர்ஷிப் ஆப்ரேட் ஆகுது. மெயினா நான் வந்த கடைசியா சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, கோவிட் வந்ததுங்க லாஸ்ட் இயர். கிட்டத்தட்ட
உங்க சிச்சுவேஷன் மாதிரி தாங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்களே அதே மாதிரி தான் என் டீலர் பொசிஷனும். அவங்க கிட்ட சாலரிஸ் கொடுக்க பணம் கிடையாது. ப்ராக்டிக்கலா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாசம் as manufacturer, since they are dealers, they supported. எம்ப்ளாயிஸுக்கும் 100% salary கொடுக்கலைங்க. ஐ கான் உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது நாங்கள் 100% கொடுத்தோம்னாலாம். we reduced to 50%, 60%, 70%, depending on the levels. we senior positionக்கு 50% கொடுத்தோம், ஒர்க்கர் லெவலுக்கு 70% salaries கொடுத்தோம். அதுல we did share a lot of cost with them whenever. ஏன்னா இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கு பதிலாக we use this for supporting people. ஏன்னா இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா திருப்பி நாங்க ரிசோர்ஸ் பிடிச்சி அவங்கள ட்ரீட் பண்றதுக்கு நாங்க பண்ண கால்குலேஷன் ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 50,000 to 75,000 எங்களுக்கு செலவாகுது. அதை அவங்களுக்கு கொடுத்தா அவங்கள ரிட்டைனும் பண்ணுவாங்க, மோட்டிவேஷனும் இருக்கும். அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல we gave them support. ரெண்டாவது MSME கவர்மெண்ட் சப்போர்ட்டுங்க. அஸ் அ ஃபோரம் உங்களுக்கு தெரிஞ்சது, இது நான் ஒன்றும் புதுசா சொல்ல போறது இல்லை. அந்த சேஞ்ச் ஓவர் பண்ணாங்க இல்லைங்க, 50 கோடி டேர்ன் ஓவர் டு 250 crores டேர்ன் ஓவர். அதை யூஸ் பண்ணி நிறைய மிடில் லார்ஜ் டீலர் டேர்ன் ஓவர் எல்லாம் ஹெவியா இருந்ததுங்க. பட் மிடில் டீலர்ஸ், ஸ்மால் டீலர்ஸ் எங்க இதுல கேட்டகரி நிறைய டீலர்ஸ் MSME இதுல கொண்டு வந்து, நான் ஃபினான்ஸ் சைட்ல இருக்கனால நாங்க அவருக்கு கவர்மெண்ட் கேரண்டி வாங்கி we help them on fundings at good rates. இப்போ ஃபினான்ஸ் சைட் பாத்தீங்கன்னா கோவிட்ல நெகட்டிவ் நிறைய இருந்ததுங்க. பாசிட்டிவ் 1-2 பேசணும்னா மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுங்க எங்களுக்கு. நாங்க வந்து நான் கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஐ borrow about 500 crores for my business rotation. என்கிட்ட close to 10,000 crores committed lines இருக்கு, nationalized banks, Japanese banks எல்லாமே. So I do a business of 500 crores additional every month. அதுல என்ன ஆச்சுங்க, நார்மலி my borrowing rates, லிபர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐ borrow அந்த மசாலா பாண்ட்னு சொல்றது லாஸ்ட் 1 year கவர்மெண்ட் கொடுத்த பர்மிஷன்னால ஐ குட் டேக் த அட்வான்டேஜ். பிகாஸ் டொயோட்டா ரேங்கிங் வந்து AAA ரேட்டிங் இருக்குங்க பிகாஸ் குளோபலி. ஸோ நான் குளோபல் மார்க்கெட்ல போனேன்னா ஐ கேன் borrow money at a lower rate than domestic market. ஸோ அந்த கேபிட்டலைசேஷன் யூஸ் பண்ணி ஐ குட் கெட் 3 years funding at less than 5%. ஸோ அதை என் டீலர்கிட்ட கொடுக்கும்போது ரிஸ்க் காஸ்ட், மை ஆப்ரேஷன் காஸ்ட் எல்லாம் போட்டால் கூட we looked at 6.5%, 7% to support the dealer because we are captive finance and டீலரை காப்பாற்றணும். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கோங்க. ரெண்டாவது காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ் நிறைய பண்ணாங்க. பெருமைக்காக சொல்லுங்க, லாஸ்ட் இயர் கோவிட் வச்சும் டிஎஃப்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி we had the second best profit year last year. That was because of loss of cost cutting measures. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். என் மார்க்கெட்டிங் பட்ஜெட் இஸ் about 500 crores. Thanks to COVID, I hardly used 10% of my budget. Straight away, I knocked it out. So operation cost clearly, which was percentage, which was 2%, I brought it down to 0.8%. ஒவ்வொரு ஸ்மால் ஸ்டெப்புங்க. என்னோட ரெண்ட் நெகோசியேஷன், என் ஆஃபீஸ் 40 லட்ச ரூபா மாச வாடகைங்க. I brought it down by 25% with the understanding with the owner that next year I'll bring it back to the level, which means I saved 10 lakhs a month on housing. ரெண்டாவது ஐடி firms, because business அவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணது 10%, 15% everywhere, small things. 2 யூனிஃபார்ம் கொடுக்கலீங்க லாஸ்ட் இயர் because they were all staying in home. I saved 20 lakhs on it. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் மிச்சம் பண்ணதாங்க ப்ராஃபிட்டபிலிட்டி ஃபார் தி ஆர்கனைசேஷன். ஸோ டீலர்ஸ்க்கும் இதே மாதிரி தான் டீச் பண்ணிட்டு we have been working very close with them. ஒவ்வொரு இதுலையும் இப்போ I'll tell you one more example. நாங்க டீலர்ஷிப்ல உள்ள போனா அவங்களும் they'll welcome us because ஒவ்வொரு ஸ்டெப்பும் வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வண்டி சர்வீஸ் பண்றதுக்கு வாட்டர் காஸ்ட் வந்து 600 ரூபா ஆச்சுன்னா 6 months கண்டினியூஸ் ஒர்க்கிங், பெரிய பெரிய சார்ட் போடுவோம், ஒவ்வொரு பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். டெவல் இஸ் இந்த டீடைலுங்கிறதாங்க எங்களோட பிலாசபி. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க டீடைல்ல போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ we can find ways of saving money. 600 ரூபாய இன்னைக்கு லெவலுக்கு 250 ரூபா வரைக்கும் குறைச்சிருக்கும். துடைக்கிற துணி, சோப், எலக்ட்ரிசிட்டி, எவ்ரி பாயிண்ட்டுங்க. சொன்னா அவங்களுக்கு இந்த
உங்களுக்கு சொல்லணும், ஆயில் வந்து டேங்க் வருங்க, பிரேக் ஃப்ளூயிட் வந்து 5 லிட்டர் கேன் வருங்க. ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் ஹவு வி சேவ். அதை ஊத்திடுவாங்க, ஊத்திட்டு அதை திருப்பி வச்சா அதுல கிட்டத்தட்ட ஒரு 5 ml இருக்குங்க. ஓகே, அதுக்கு வந்து ஒரு பைப் லைன் போட்டு ஹோல்ஸ் போட்டு அந்த எல்லா கேனையும் திருப்பி அந்த இதுல வச்சா நாள் பூரா வடிஞ்சு வந்து ஒரு இதுல 200 ml சேரும். That is the level of detailing we get into dealerships to see every bit of saving. I think I've taken a lot of time. So இந்த மாதிரி தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இப்போ செகண்ட் வேவ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாசம் அஃபெக்ட் ஆயிருக்கு. பூரா மே மாசம் எங்க சேல் 12,000 இருக்கணும், இது வரைக்கும் 2,000 கூட இல்லை. போற போக்கு பார்த்தா லாஸ்ட் வீக்கும் எங்கேயும் ஓப்பன் ஆக போறது இல்லை. ஸோ ஹோல்சேல் வந்து கிட்டத்தட்ட 15,000 வண்டிக்கு பதிலாக 1000 வண்டி தான் போக போகுது. நெக்ஸ்ட் மந்த் அட்லீஸ்ட் ஓப்பன் ஆச்சுன்னா ஹவு டு வி லுக் அட் மார்க்கெட். பட் ஒன் திங் வி ஆர் லுக்கிங் பாசிட்டிவ்ங்க. கிட்டத்தட்ட 17,000 ஆர்டர்ஸ் என் கையில நிக்குதுங்க. பீப்புள் ஆர் நாட் கேன்சலிங். மெஜாரிட்டி இஸ் என்ட்ரி லெவல் காரங்க. கோவிட் அட்வான்டேஜ் கேட்டீங்கல்ல, கோவிட் அட்வான்டேஜ் வந்து மனத்துல பயம் வந்துருச்சுங்க எல்லாத்துக்கும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை, தேர்ட் வேவ் குழந்தைக்கு எஃபெக்ட் ஆகுதுங்கிறது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா எல்லா மனசுலையும் பதிஞ்சிருக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் என்னால யூஸ்ட் கார் ஆகுது இல்ல ஒரு கார் ஆகுது என்ட்ரி லெவல் 10 லட்சத்துக்கு கீழே 8 லட்சத்துக்கு வர கார்ல ஓப்பன் ஆனாவே டிமாண்ட் நல்லா இருக்க போகுது. அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் டீலரை மோட்டிவேட் பண்ணி இந்த வருஷமும் நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். we will work on our profitability and make our money. I hope I stop here. ஏன்னா நிறைய டைம் ஆயிடுச்சுங்க. 1 hour சொன்னீங்க, நானே நிறைய பேசிட்டேன். let me open up for questions. நீங்க என்ன கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்றீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். உங்களோட ஸ்பீச் கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலா இருக்கு. நாங்களும் ஒரு தவணை போய் இருக்கிறப்போ ஒரு நிறுவனத்துல வந்து காஸ்ட் கட்டிங் எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கறது வந்து இவ்வளவு பெரிய கம்பெனில we are not expecting. பட் அப்கோர்ஸ் எனக்கு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உங்களோட பிளான் வந்திருக்கோம், நானும் ரிட்டையரிங் நல்லசும் வந்திருக்கோம். எந்த அளவுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்கன்னு தெரியும். உங்க டெக்னாலஜிஸ் அந்த சிஸ்டம் அதை பத்தி எல்லாம் எதிர்பார்த்தோம். கொஸ்டின்ல நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பா நானும் கடைசியா கேள்விகள்லாம் இருக்கு. உண்மையில வந்து வேல்யூபிள் ஈவினிங், நிறைய வேல்யூபிள் இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து வழக்கம் போல நமது முதல் கேள்வி நமது முத்து அண்ணாச்சி அண்ணாங்கிட்ட இருந்து தான் வரும். அண்ணாச்சி ப்ளீஸ். அவர் உங்க கஸ்டமர் தான் சார். தேங்க்யூ சோ மச். ஒரு அருமையான மாலை பொழுது டிஜிஎன்டி முத்தையா பிள்ளை அவர்கள் சிறப்பாக ஆரம்பித்து வைத்தார். குறிப்பாக இந்த கோவிட் காலத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள், மேனேஜிங் ஃபினான்ஸ், பேபேக் கமிட்மெண்ட்ஸ், சேலரி டு எம்ப்ளாயிஸ், எவ்வளவு சிரமங்கள் இருக்குங்கிறத அழகா சொல்லி ஆரம்பிச்சு வச்சார். முத்தையா பிள்ளை, எனது பாராட்டுக்கள் உங்களுக்கு. அடுத்து நம்ம சிறப்பு விருந்தினர் ரொம்ப அற்புதமா பேசினாரு. கஸ்டமர் ரிட்டன்ஷன் வந்து அவங்க ஒரு முக்கியத்துவம் உண்டுன்னு சொல்லி சொன்னாரு. 100க்கு 100 உண்மை. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு நாங்க வந்து டொயோட்டா கஸ்டமர் தான். குவாலிஸ் இருக்கும்போது குவாலிஸ், இனோவா இருக்கும்போது இனோவா. இப்ப லேட்டஸ்டா ஒரு கார் கொண்டு வந்திருக்கீங்களா சார்? அது என்ன இன்னோவாக்கு பிறகு? கிளான்சர் சார். கிளான்சர் இல்ல, கிறிஸ்டா, the bigger model innova. கிறிஸ்டா. ஓகே ஓகே. சோ குவாலிஸ், இன்னோவா, கிறிஸ்டானா. நீங்க இந்த குவாலிஸை டிஸ்கன்டினியூ பண்ணும்போது நாங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆமா சார், இப்படி ஒரு அற்புதமான வெஹிக்கிளை வந்து டிஸ்கன்டினியூ பண்றாங்களே, இது நியாயமா அப்படின்லாம் நாங்க நினைச்சது உண்டு. அது ஒரு ரொம்ப நான் ரசிச்ச ஒரு விஷயம். எப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க, ஒரு கம்பெனி வந்து நல்லா பிரமாதமா மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு வெஹிக்கிளவே டிஸ்கன்டினியூ பண்றாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு உறுதியா டிஸ்கன்டினியூ பண்ணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம் நான் ரொம்ப ரசிச்சது, நீங்க பேசுனதுல ப்ராப்ளம் அப்படின்னா அதை ஒரு கோல்டன் எக் அப்படின்னு சொன்னீங்க. இது ஒரு புது பிரயோகம். ப்ராப்ளம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி சேலஞ்ச் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் விட அழகா
கோல்டன் எக்னு சொன்னீங்க, நான் மறக்க மாட்டேன். அண்ட் த டெவில் இஸ் இன் த டீடைல்ஸ்ன்னு சொன்னீங்க. அந்த டெவில் இஸ் இன் த டீடைல்ஸ் சொல்லும்போது நீங்க அந்த ஒவ்வொரு சொட்டா அந்த எண்ணெயை வீணாக்காம சேவ் பண்றது உடனே மனசுக்கு வருது. அருமையா நீங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஜாப்பனீஸ் நிறுவனம் எப்படி நடக்கிறதுங்கிறத எங்களுக்கு புரிய வச்சிங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏரியா வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். சாதாரணமா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தா நிறைய பிசினஸ் நினைப்பாங்க. ஆனா நீங்க குறைஞ்ச டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சு நிறைய பிசினஸ் பண்றீங்க. எல்லா விதத்திலையும் ரொம்ப வித்தியாசமா உங்க நிறுவனத்துல வந்து நீங்க யோசிக்கிறீங்க. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். குவாலிஸ்ட நாங்க இவ்வளவு ரசிச்ச போது நீங்க ஏன் அதை டிஸ்கன்டினியூ பண்றீங்க அப்படிங்கிறத தான் என்னுடைய கேள்வியா நான் அந்த இடத்துல வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். சார் குவாலிஸ் டிஸ்கன்டினியூ பண்ணதுக்கு 2 ரீசன் சார். நாங்க சொன்ன மாதிரி 5-year பிளான்ல ஆல்ரெடி ஒர்க் ஆன் அந்த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணியாச்சுங்க. இந்தியாவுக்கு மாத்திரம் நிறைய பார்ட்ஸ் சப்ளை சேலஞ்ச் இருந்தது. 2வது நார்ம்ஸ் வந்து டைட் ஆச்சு. அந்த ப்ராடக்ட் சேஃப்டி நார்ம்ஸ் மாத்தணும்னா நிறைய காஸ்ட் சேஞ்சஸ் ஆகும். அதனால இன்னோவா கொண்டு வந்தோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். இந்த நேரத்தில் நம்ம ரோட்டோபஸ் மீட்டிங்ல கலந்து கொண்ட விருந்தினர்கள் பிடிஜி PV பார்த்தசாரதி அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அடுத்தது பிடிஜி ராஜதுரை மைக்கேல், பிடிஜி RVN கண்ணன் அவர்களுக்கும், எங்களது மாவட்டம் டிஜி சண்முக சுந்தரம் அண்ணா அவர்களுக்கும், DGN இதயம் முத்து அண்ணாச்சி அவர்களுக்கும், முதல் கேள்வி கேட்ட முத்து அண்ணாச்சி அவர்களும் ரோட்டோபஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக எங்க DGN திரு சண்முகசுந்தரம் அண்ணாச்சி கேட்ட அண்ணா இருந்து கேள்வி. DGE இல்ல, நான் முதல் வந்து அவரு ராஜா கிட்ட நான் கேட்டுக்கிறது அல்லது சொல்லிக்கிறது வந்து, நான் வந்து 2-வீலர் டீலர், ஹீரோ மோட்டார் கார்ப்னுடைய டீலர் ஒரு 20 வருஷமா இருக்கேன். இந்த மூலியமா நீங்க சொன்னது மூலியமா இப்ப இருக்கிற ஆடியன்ஸுக்கு பூரா நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் அவர் முத்தண்ணாச்சி விட்டுட்டாரு. ப்ராஃபிட் மார்ஜின் வந்து என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து 3.8%. எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஷோரூமுக்கு வர்ற எல்லாரும், ஈவன் வந்து என் அங்கிள் வந்து கேட்கிறாரு, அப்படியே ஷோரூம் அப்படியே பார்த்துட்டு ஒரு வண்டி வச்சா ஒரு 15,000 கிடைக்குமா அப்படின்பாரு. நான் வந்து இது வந்து வேற எங்கேயும் போறதில்லை. இதே எண்ணத்தோட இவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க பூரா கொள்ளையடிக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கோட வர்றாங்கிறது என்னுடைய எண்ணமா இருக்கு. அதே மாதிரி இந்த கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கறது வந்து சார்கிட்ட கேட்டுக்கிறது, என்னால ஒரு சர்வீஸ் பண்ணி பில்லுக்கு பணம் கொடுக்கல, அவங்களுக்கு இருக்கிற கோபங்களும் வருத்தங்களும் அந்த பில்லை செக் பண்ற வேகமும் இதுல என்னத்தை எக்ஸ்ட்ரா போட்டாங்க அப்படின்ட்டு, அதாவது ஒரு ஆத்தரைஸ் டீலர் அப்படி பண்ண மாட்டாங்கிற ஒரு இது பண்ணாம ரொம்ப இது பண்றாங்க. அது உண்மையாலுமே சங்கடமா இருக்கு. அது வந்து நான் என்னுடைய அப்பா, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா கேட்டப்ப எங்க ஆல் இண்டியா சர்வீஸ் மேனேஜர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட இருந்தே கேள்வி கேட்டேன். அவர் வந்து ஒரு மிக அற்புதமான எனக்கு அது ஒரு பதில். அது எனக்கு இன்னும் 20 வருஷமா அது நினைக்கல. இது மாதிரி நான் சர்வீஸ்ல நின்று இருக்கேன், போறவங்க எல்லாம் ஒரு சிரிச்ச முகத்தோட போக மாட்டேங்கிறாங்களே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஹவு கேன் ஐ சாட்டிஸ்ஃபை? They said one important point. இப்ப வந்து உங்க வீட்டு முன்னாடி ஒரு பெரிய குழி இருக்கு, ஒரு பள்ளம் இருக்கு. அந்த வீட்டுல நீங்க வந்து ஒரு நாள் விழுகுறீங்க, உங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்து விழுகுறாங்க அப்படின்னா கூட குழி இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த குழியை அடைக்கணும்னு சொல்லி ஒரு கார்பரேஷன்லயோ ஒரு பஞ்சாயத்துலயோ ஒரு முனிசிபாலிட்டியோ போய் சொல்ல மாட்டாங்க. ஆனா எங்கிட்ட வர்ற சர்வீஸ்க்கு வர்ற வண்டியில ஒரு சின்ன ஃபால்ட் இருந்தா கூட அங்கேயே நிறுத்தி உடனே எனக்கே போன் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலயும் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, இங்க வந்து சண்டை போட்டா நடக்கும்,
நம்ம வேலை நடக்கும். ஆனா பஞ்சாயத்துல போய் நீங்க பஞ்சாயத்துலயோ கார்பரேஷன்லயோ சொன்னீங்கன்னா நடக்காது. அதனால நடக்கிற இடத்துல அவங்க சண்டை போடுறாங்க, நடக்காத இடத்த விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சாட்டிஸ்பேக்ஷன் வர்றப்போ நீங்க எவ்வளவு தூரம் சாட்டிஸ்பேக்ஷன் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணுங்க. யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் 100% இது வரவங்க எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகி போவாங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்துருவீங்க அப்படின்னு 2 பாயிண்ட் சொன்னாரு. அந்த 2 பாயிண்ட்ல வந்து சாருக்கு வந்து எனக்கு உடன்பாடு இருக்கு. அதுல ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்தா தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக உங்ககிட்ட. சார் கண்டிப்பா 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. அண்ட் மோஸ்ட்லி நாங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுத்தாலும் நாங்க ஸ்ட்ரெயிட்டா டீலரை பிளேம் பண்ணி எப்பவும் பேசினது கிடையாது. அதை வந்து மோர் டீட்டெயில் கண்டுபிடிச்சா நிறைய கேசஸ்ல எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் டெலிவரி அந்த டிஃபரன்ஸ்ல தான் நாங்க பார்த்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் எப்பவுமே என் டீலர் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற டைப்பே ப்ராப்ளத்தை இந்த பக்கம் டீலர் பக்கம் போடுறதே கிடையாது. அவர்கிட்ட பேசி கஸ்டமர்கிட்ட பேசி புரிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றது தான் நிறையா. அதுல ஒன்னொன்னு சொல்லுவோம், நீங்களும் கண்டிப்பா பண்ணிட்டு இருப்பீங்க, டிரான்ஸ்பரன்சி தாங்க நாங்க சொல்றது டீலருக்கு. ஏதாவது புது ஜாப் வருதா ஓபன் பண்ணதுக்கு அது உடனே அந்த டீலர் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அப்ரூவல் வாங்கி பண்றது, அந்த மாதிரி தான் we have kept the transparency. That is how we operating. அது நீங்க டீலர் சொன்னதுக்கு அப்புறம் ஒன்னு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மறந்துட்டாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் டீலர் பார்ட்ஸ் இன்வென்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 30 நாள் 60 நாள் 90 நாள் மஹிந்திரா எல்லாம் 90 நாளுக்கு மேல இருக்கும். எங்க சிஸ்டத்துல டீலர்கிட்ட வந்து 15 நாளைக்கு மேல ஸ்டாக் இருக்காதுங்க. நாங்க வந்து ஒன்னு வித்தா ஒன்னு ஆர்டர் போடுன்னு சொல்லுவோம். டெய்லி 2 தடவை ஷிப்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இதுல எல்லாம் அவன் டீலர் இன்வென்ட்ரியை குறைச்சா அவரோட இன்ட்ரெஸ்ட் குறையும். அவருக்கு நாங்க மார்ஜின் 3% தான் கொடுக்குறோம். பட் ஸ்கீம்ல அந்த 3% முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய டிஸ்கவுண்ட் போட்டு அதெல்லாம் ஸ்கீம்ல போட்டுருவாங்க. 2 வீலர்லயும் வரும். எங்க இதுல அதெல்லாம் அவாய்ட் பண்ணி நெட்டா டீலர் மார்ஜின் அவர் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் அவர்கிட்ட போனாதான் நாளைக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் கேட்க முடியும். அந்த ஆங்கிள் ஒர்க் பண்றோம் சார். அண்ணா அன்மியூட் பண்ணுங்கண்ணா. கால்குலேட் பண்றப்ப இந்த ஆயில மட்டும் இல்லைங்க, அந்த ஆயில் தப்பா கூட தான் மிச்சமாகுதுன்னு கடைசியில் எங்க கணக்கே அதுதான். நீங்க ஒரு பேர்ன்ட் ஆயிலே அதை கணக்கு போட்டு வாங்கியிருக்கேன், அதெல்லாம் சொல்லல. இல்லைங்க, அதையும் வந்து கம்பெனி வந்து அந்த ஆயில் கேனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரைட்டுங்க. எனக்கு தெரிய வேண்டியது வந்து ஒரு கஸ்டமர், எனக்கு ராஜா சார், ஒரு என் கஸ்டமர் ஆக்சுவலா பர்சனலா கம்பெனியா நான் நினைக்கிறவங்கள, ஒரு கஸ்டமர் பேட்டரி வந்து எப்ப வாங்கினாரு என்ன தெரியாது. அவர் வந்து கம்பெனி மெயில் போடுறாரு, இமீடியட்டா சர்வீஸ் ஏரியா சர்வீஸ் இன்ஜினியர் நீங்க ஒரு பேட்டரி வேற பேட்டரி புது பேட்டரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. வெரி சிம்பிள். அவன் வந்து கம்பெனி சாட்டிஸ்பாக்சன் முக்கியம். அந்த கஸ்டமர் ரொம்ப நாளா நம்ம கஸ்டமர், அது ஒன்றும் இல்லைங்க, 500 ரூபாய் 1000 ரூபாயில என்ன ஆயிருது, நீங்க அதை கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. இது கொடுத்துருங்கன்னா கூட பரவாயில்ல, நீ உங்க ஆளை விட்டு அங்க அவர் வீட்டுல கொண்டு போய் மாட்டி கொடுத்துட்டு வந்துருங்க அப்படிங்கிறாரு. எஸ் அ கம்பெனி நீங்க சொல்லிடுறீங்க, எங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஷோரூம்ல வந்து எனக்கு கொண்டு வந்து மாட்டி விட்டாங்க அப்படின்னா எனக்கு மனசுக்குள்ள நம்ம பண்ணாததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா அப்படின்னா, நான் 1000 ரூபாய் போறதை பத்தி கூட பிரச்சனை. நான் சண்டை மெயில் கொடுத்தேன், கொண்டு வந்து மாட்டி விட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட சொல்றாரு. இது வந்து எந்த விதத்துல நீங்க அதை எடுக்கிறீங்க, கஸ்டமர் அப்படிங்கிறத எடுத்து நீங்க அப்படி கஸ்டமர்னா உங்க கம்பெனில இருந்து எனக்கு ஒரு பேட்டரி அனுப்பிச்சு நீங்க இந்த பேட்டரி அவருக்கு மாத்தி கொடுன்னு சொல்றதே இல்லை. அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாங்களும் சில சிச்சுவேஷன்ல பண்றோம் சார். ஏதோ லோக்கல் எம்எல்ஏ இனோவா எல்லாம் நிறைய பொலிட்டிஷியன் இருக்கோம், வந்து ஒர்க் ஷாப் முன்னாடி நிறுத்தி கதவை கேட்டை க்ளோஸ் பண்ணி இதை நீ மாத்தலைன்னா வண்டியே உள்ள போகாதுங்கிற சிச்சுவேஷன் எல்லாம் வரும். அந்த ரிக்வஸ்ட் பண்ணி மாற்ற சொல்லுவோம். பட் அதுக்குன்னு கம்பெனியில பட்ஜெட்ஸ் வச்சிருப்பாங்க, குட்வில் பட்ஜெட்ஸ். டீலர்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் வண்டியே மாத்திருப்போம், நார்த்ல ஆயிருக்கு, அவங்ககிட்ட பேச முடியாது, வெட்டுவேன் குத்துவேங்கிற நிலைமை, வண்டியே மாத்திரப்பா தலைவலியே வேண்டான்னு
மாத்தி டீலர் லாஸ் பண்ணா அவரோட மார்ஜினை மாத்திரம் கழிச்சிட்டு மீதி நாங்க சப்போர்ட் பண்றது இருக்கு. Thank you, DGE. Next question, John Asok from Perambalur. John sir, please. ஜான் நீங்க அன்மியூட் பண்ணிருக்கேன். கேக்குதா? கேக்குது. So Raja sir, we are a Hyundai dealer in Perambalur. வெல்கம். So இங்கேயும் இந்த Hyundai வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீசல் வெஹிக்கிள்ஸ்லாம் டிஸ்கண்டினியூ பண்ற மாதிரி தான் சொல்றாங்க. டொயோட்டா வந்து எப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், வாட் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ண போறாங்க, அது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சார் நான் உண்டையில தான் இருந்தேன் சார். I was part of the initial group. ராஜான் சொன்னீங்க. ஆமா பார்த்தேன். I saw it in your biography sir. விகாஸ் எல்லாம் எனக்கு ஜூனியரா ஒர்க் பண்ணோம். Yes sir. Okay, coming on to electric, what future electric now, first வந்து China is the biggest market. அதனால Toyota is looking at launching in the second half of this year full electric vehicle in Toyota brand. This year will be SUV because the small cars எல்லாம் கிடையாது. But future India it will come with small cars and this thing, but it will take 3-4 years practically because infrastructure develop ஆகணும். Price factor ரொம்ப முக்கியங்க. 15 லட்சம் small car, if I price it at 15 to 16 lakhs, buyers இருக்க மாட்டாங்க. Charging station develop ஆகும். So Toyota plan electric first launch is in China this year. 2-3 products are getting ready. Even Lexus electric is getting ready. But India, if you have to see, it will take at least 3-4 years. We will now focus more on hybrids. Ella hybrid angle kondu vandu, then move into electrical. So I would say closer to 2027-2028. Oops, thank you sir. Thank you sir. Next question from our DG&D Muthaiya Pillai, please. Thank you Ravi Kumar, and thank you Mr. Raja. I mean, amazing ideas, minute details of cost cutting. I think probably most of us will apply this formula, with respect to our business. That's all. I mean, instead of oil, it may be something else. So, but the ideas are important here. Amazing ideas. My one small question is, you are talking about renewable energy in future. Renewable energy is any research and development going on, particular to solar. That's my interest. I just wanted to ask. Sir, very valid. So why I said electric will come in later is because of India needs to develop into renewable energy. Last year, there's been plenty on solar, like 30 gigawatt and all that capacity plan and action has happened. Most of the locations are paniranga, sir. But today, electric India la vanda, it is like oil use panni, generate panni, electricity, coal use panni, electricity use panni, other car la போடும்போது அந்த ரெண்டு ஃபேக்டர் பேசினாங்க. CO2 எமிஷன்ஸ் வந்து there is a concept of well to wheel, அதாவது கிணத்துல இருந்து கடைசி வண்டி புகை வரைக்கும் அந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்தியால வந்து doesn't help in CO2 emissions conditions. It is worse. இன்னைக்கு சிச்சுவேஷன்ல hybrid will be better solution because 10 கிலோமீட்டர் கொடுக்குற வண்டி 15 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் கொடுத்ததுன்னா more utilization of the fuel by hybrid. Appuram when renewable energy comes in, which will happen over the next 5-6 years, the atomic electric is coming up big and solar is coming big. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் வந்ததுன்னா it will be the real benefit, sir. Is there any possibility of using directly the solar energy in the moving vehicles? Sir, we don't need it, sir. We can, because the way currently we give it to the grid and it is coming through direct to solar energy. There are models like it's not economically viable model. Roofless, idu vechi we have tried it, but tropical climate like India, sir, mala kalathil neenga and vandi veliya edukka mudiyadhu. So there are practical problems of getting sun film or sun solar cells on the roof, but solid state battery on which can, then the space is going to be very less required. In a major problem, battery accumulate பண்றது for good mileage. இல்லாட்டி இப்போ இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சில் 200 kilometers charge, smaller vehicles 100-150. அதுல என்ன ஆகுதுன்னா டிராஃபிக்
ஜாஸ்தி ஆச்சுன்னா ஏசி நீங்க போட்டு ஜாஸ்தி ஓட்டினீங்கன்னா மைலேஜ் குறைய ஆரம்பிச்சிடும். அது பயங்கர டென்ஷன். நீங்க வீட்டுக்கு போக முடியுமா இல்ல வழியில நின்று போகுமா, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வர்றதுனாலதான் we are waiting to see good technology. Like நம்ம ஃப்ரெண்ட் பேசினாருங்க உண்டையில the Kona, அது நல்ல மைலேஜ், but cost it is 25-27 lakhs. Affordability, mileage, technology, அதுக்கு தான், that is the $1 million question for electric to come big in numbers. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, DGNT. Next question from Rotarian Sendil from Ooty. Sendilji, please. Yeah. Good evening, Raja sir. It was a real pleasure. I just wanted 2 questions. One, how does Toyota look between a public transport and a private transport, given India's road condition? One. Second, when do you expect fuel cells to come into India? Okay, sir. First question, sir, public transport, private transport, on the point of view, electric technology பேசணும் இல்லைங்களா, அதுல sir, it looks like electric will be more coming in buses and 2-wheelers first. Cars would be the last entry because of buses. The government will spend money because the cost of public transport is high. Coming on to 2-wheelers, lot of project Ola lot of Krishnagiri பக்கத்துல ஒரு பெரிய பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பிளான் வந்ததுன்னா they are talking about affordable 2-wheelers. they are talking about 2 lakhs 3 lakhs production a month and all that. So ether already electric 2-wheelers are coming, so that is the way. Toyota பொறுத்தளவு, sir, we are not into public transport, but we have forums in which even in India we come and participate in mass transport forums and try to give ideas and develop and support mass transport solutions. Director, we are not involved, sir. Another point, when we are talking about a hydrogen car, and the car pair Mirai, currently it is available in Japan over the last 2 years, and US market li irukku. India we have brought one car, sir, and we are running it. Adhu hydrogen fuel Indian Oil is supporting us, and they are working towards generating hydrogen fuel pumping stations among. So public sector interaction order, we have started work. It's still the pilot stage. BHEL and Indian Oil are forerunners to help us in generating hydrogen fuel. Technology is available with us. Fuel gets then cars will come in. Okay. Thank you. Thank you, sir. Thank you very much. Next question is from, I must welcome our former RBI officer, Pinangudi Subramaniam, sir. Welcome, sir. Thank you. Thank you. This question is from him only. Please, sir. Your question, please, sir. Oh, thank you. Thank you very much, all Rotarians. And then very pleasant good evening to all of you. And then Raja has been presenting a very simple narration, but then it is excellent presentation and very useful. Here is my question. What about ISO? Since you are a financial company, such a large financial company, what about ISO or any other certification? What about end-to-end digitization, risk mitigation, and monitoring system? How do you manage that? Thank you, sir. I didn't touch the IT side, but that is one of the big improvement area that has come as a COVID and learnings in the last 2 years. Close to 70% of my IT budgets has gone into digitalization end to end for the customer. Right now, I have achieved 20 to 30% level of faceless contacts, but the aim is to get to 100% level, sir, on technology improvements. If you're looking at ISO and other norms, as I told you, since I do NCDs and debentures and other things, I report into SEBI part. Then I borrow through masala bonds, so RBI. So the basic norms like risk mitigation, expected credit loss, risk provisioning, all that is minimum, or that is mandatory that we keep doing, sir. Every year we have the RBI audits once in 6 months, and currently, you know better, you have been this thing. Earlier, you were little free with NBFCs, but last 2 years, NBFCs have come into tight focus because of Mayor's Bank and other defaults.
So ரொம்ப closer we are working with them. We operate with Bangalore office and Mumbai office, but all, and also so Toyota, as I was explaining in my speech, in a rating A+3 stage, which is the highest ranking, even one dot of negligence on compliance and risk in one country will upset that rating, where my borrowings will go costly. So we are very close on that monitoring. Thank you very much. It's really great to hear from you. You are typically a person. And thanks a lot. Thank you very much. Thanks to Rotarians. Thank you, sir. Thank you very much, sir. Next question is from Dr. Rotarian Manikandan, sir, please. 2 questions, sir. ஒன்னு வந்து எந்த டீலர் கிட்டே நீ போய் நாங்க டிஸ்கவுண்ட் கேட்க மாட்டோம், நாங்க கூட 5-10% கிடைக்கும்னு பார்த்தோம். டிஜி சொல்லிட்டாரு இது மாதிரி, ரொம்ப எலக்ட் கூட சொல்லிட்டாரு எவ்வளவு கஷ்டப்படுறாருன்ட்டு. கஸ்டமர்னாலே கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது how do you absorb the insurance, first year insurance இதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த டீலர்ஸ். என்ன சொல்றாங்கன்னா இன்சூரன்ஸ் நீங்க கட்ட வேண்டியது இல்லைங்கிறாங்க. அவங்க மார்ஜினே கம்மினா how do they absorb that insurance charges? ஒன்னு. ரெண்டாவது பேண்டமிக்ல வந்து நீங்க உங்க டீலருக்கு எல்லா சப்ளையர்ஸ் எல்லாத்துக்குமே மேபி லேபரர்ஸ்க்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. Being a such a huge company, what has it done for the public during this pandemic, sir? Thanks, sir. என் பல்ல புடுங்குறவரை நீங்க தான், அதனால உங்ககிட்ட நான் ஜாஸ்தி போய் சொல்ல முடியாது. பட் கிளியரா சொல்ல போனா சார், நீங்க பாத்தீங்கன்னா வருஷம் பூராமே இன்சூரன்ஸ் ஃப்ரீ ஸ்கீம் வராதுங்க. டிசம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் முடிய போற டைம், இதே 2021 2020 மாடல் இருக்குங்க. ஜனவரியில நான் விற்கணும்னா 5% 4% கம்மி பண்ணி தான் விற்கணுங்கும் போது ப்ரொமோஷன் சேல்ல இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ்ல என்ன இதுன்னா, இன்சூரன்ஸ் மார்ஜின் வந்து கம்பெனிக்கு டீலருக்கு இருக்கிறத ஃபுல்லா போட்டா அது ஒரு சப்ஸ்டான்ஷியேட் அமௌண்ட் ஆகுங்க. அது போக மேல ஸ்கீம் கொடுக்கும்போது இந்த ரன் அவுட் ஸ்கீம் எல்லாம் கம்பெனி சப்போர்ட்டும் இருக்கும், டீலர் சப்போர்ட்டும். டீலருக்கு இப்போ இனோவால ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது 20 லட்சம் எடுத்துக்கோங்க. 20 லட்சத்துல 4% வச்சிங்கன்னா வர பணத்துல 60,000 70,000 இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாதுங்க. They will take a hit in months where if they carry forward inventory, ஒன்னு inventory carrying cost, ரெண்டாவது model year change cost எல்லாம் வரும்போது தான் challenges வருங்க. Otherwise they'll try to give you some discount on insurance to keep you with them. மார்க்கெட்ல நீங்க போய் இன்சூரன்ஸ் வாங்குறது சீப்பரா வாங்குறதுக்கு பதிலா I'll give you facility saying sir cashless offer, you don't need to worry. இந்த மாதிரி இது பண்ணி தான் பேக்கேஜ் பண்ணி தான் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு பதில் அசசரிஸ் கொடுத்தா அதுல கொஞ்சம் அவங்க மார்ஜின்ஸ் மிச்சமாகும். திஸ் இஸ் ஆல் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாயிண்ட் 1 நினைக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட் நீங்க கேட்டது வந்து ரீஸ்ட்ரக்சரிங். இப்போ கவர்மெண்ட் வந்து மொரட்டோரியம் கொடுத்ததுங்க. மொரட்டோரியம் போது கஸ்டமர்ஸுக்கு who were wanting it லாஸ்ட் இயர் 6 months மொரட்டோரியம் கொடுத்தோம். ஓகே, அப்ப வந்து இஎம்ஐ வந்து 6 months we can avoid. நீங்க நான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புவேன், நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா I will not take 6 months EMI from you. But majority of the salaried customers didn't want it. ஏன்னு கேட்டீங்கன்னா the 6 months EMI interest portion we can't charge back, RBI clearly told us. But அந்த principal amount இருக்கும் இல்லைங்களா, that will get added. இப்போ நீங்க 4 வருஷம் லோன் எடுத்தீங்கன்னா 4 வருஷம் வந்து it will become 4.5 வருஷம். அந்த கடைசி 6 மாசங்கும் போது இன்ட்ரெஸ்ட் ஆன் திஸ் டிலேட் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல தான் ஆட் ஆகும். ஸோ அதனால நிறைய பேர் வேண்டான்ட்டாங்க. பட் வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்தோம். ஃபிளீட் ஆப்ரேட்டர்ஸ் லோன் ரீஸ்ட்ரக்சரிங்கே பண்ணியிருக்காங்க. 3 வருஷம் லோன் 5 வருஷம் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 1 வருஷம் கழிச்சு கொடுக்குற மாதிரி ஃபிளீட் கொடுத்துருக்கேன். ஏன்னா டாக்ஸி யூஸ் பண்ணவங்க டூரிசமே இல்லைங்க. என்னோட இனோவா நிறைய அதுல தான் போயிருக்கு. ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட 100 வண்டி இருக்கு. ரெண்டாவது ஐடி பெங்களூர் ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ்டு. ஆஃபீஸ் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணவங்க வண்டி பூரா சும்மா நிற்கிது. அவங்களுக்கு அந்த மினிமம் அமௌண்ட் தான் கமிட்மெண்ட் இருக்கும். அதுல வச்சு அவங்களால ரீபே பண்ண முடியாது. இவங்களுக்கெல்லாம் we have given schemes like loan restructuring, EMI holiday, benefits, அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பா லாஸ்ட் இயர் கொடுத்துருக்கோம். நிறைய கவர்மெண்ட்டும் புஷ் பண்ணுச்சு, அதுல சந்தேகமே இல்லை. we gave it. பட் நிறைய கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இதே எக்ஸாம்பிள் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சே மலேசியா, பிலிப்பைன்ஸ்ல, தாய்லாண்ட்ல எல்லாம் the interest also அந்த கண்ட்ரீஸ்ல நிறைய மந்த் லைக் 2 months கவர்மெண்ட் கேம் அண்ட் கேவ் சப்போர்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். நீ கஸ்டமர்கிட்ட வாங்காத நாங்க தரோம். அந்த மாதிரி இனிஷியேட்டிவ் இந்தியாவில் வர முடியலைங்க. பிகாஸ் கார்ஸ் எல்லாம் ஸ்டில் லக்ஸரி கன்சிடரேஷன்.
Thank you, sir. Thank you, Thank Dr. you. Next question is from Santosh from Karur. Santosh, please. Santosh, சந்தோஷ் நீங்க அன்மியூட் பண்ணிடலாம். Santosh sir. Okay, na next question போயிரலாம். Sir, is it okay? Another 2-3 questions? Yes sir, I am fine. Okay. No problem. Okay, எங்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, ஒரு பெரிய கேள்விதான். பட் உங்க மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேங்க. நான் ஒன்ஸ் இன் பீன் அங்க வந்து பெங்களூர் உங்க ஃபேக்டரி வந்து ஒரு தடவை விசிட் பண்ணியிருக்கோம். நானும் ரொட்டேரியன் நல்ல சிவன் விசிட் பண்ணியிருக்கிறோம். உங்க மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ப்ரொடக்ஷன் சிஸ்டம் எல்லாம் பார்த்து வியந்திருக்கிறோம். லைக் நிறைய சிஸ்டம் வந்து நீங்க உருவாக்குனது, அது வந்து ஈவன் நாங்கெல்லாம் கூட அந்த 6 சிக்மாங்கிற சிஸ்டம் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த லீன் சிஸ்டம், ஜஸ்ட் இன் டைம், வேற ஏதோ மியூடான்னு ஒரு சிஸ்டம், மூடா. ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ். அது நீங்க அந்த டொயோட்டா அப்படின்னாலே அந்த சிஸ்டத்துக்கு வந்து ரொம்ப பேர் போனது அப்படிங்கிறது வந்து நாங்களாம் தெரிஞ்சிருக்கோம். அதை பத்தி சில விஷயங்கள், ஏன்னா எங்களை மாதிரி நீங்க இந்த காஸ்ட் கட்டிங் பத்தி எவ்வளவு நுணுக்கமா எங்க ஃபாலோ பண்றீங்கிறத வந்து சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா வந்து நீங்க வந்து யூஸ் பண்றீங்க, அதோட பலன்கள் எப்படி கிடைச்சிருக்கு? ஸோ அது வந்து கண்டிப்பா எங்களை மாதிரி எம்எஸ்எம்இ பிசினஸ் பீப்புளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பத்தி கண்டிப்பாங்க. நான் இந்த பார்ட்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்ததே ஜஸ்ட் இன் டைம் மாதிரி தாங்க. மற்றதெல்லாம் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 5 இருக்கணும், 10 இருக்கும், 10 நம்பர் கொடுத்தாதான் நான் ஆர்டர் செக் பண்ணுவேன் நல்லா சொல்லுவாங்க. எங்க இதுல ஈவன் ஒன்னா தான் அனுப்புவோம். அதே மாதிரி வெண்டர் எங்களுக்கு கொடுக்கறதும் அந்த மாதிரி தான் இருக்கணும். நிறைய ஜஸ்ட் இன் டைம்ல வந்து இந்தியாவில் லாஜிஸ்டிக்ஸ் சேலஞ்சஸ் தெரிஞ்சதாங்க. இன்னைக்கு நான் பெங்களூர் உட்காந்துட்டு டெல்லியில இருந்து வர்றதுன்னா அது எப்படி ஜஸ்ட் இன் டைம் பண்றதுக்கு, அதுக்காக ஸ்டோர்ஸ் ஃபார் அவுட் சைட் லொகேஷன்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ஒன்ஸ் விச் இஸ் மெஜாரிட்டி லைக் எங்க சீட்ஸ், அதர் ஐட்டம்ஸ் வந்து ஃபேக்டரி சுற்றி, நீங்கள் ஃபேக்டரி வந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு தெரியும். 500 acres பிளான்ட்னா அதை சுற்றி ஒரு 200 acresல ஆல் மை பிக் ஆன்சிலரிஸ் பிளேஸ்டுங்க. ஸோ அதில் வந்து ப்ராக்டிக்கலாக டிரான்ஸ்மிஷன்னா நாங்க சர்ப்ரைஸ் ஆனது எப்படின்னா, ஷிஃப்ட் க்ளோஸ் பண்ணும்போது 5 o'clock இன்வென்டரி வில் பி 0 அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நாங்க அங்க வந்து பார்த்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தோம். ஆமா, நம்பவே முடியல. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது. உப்பும் அப்படிதான் இருக்குங்க. ஏன்னா நான் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ல பண்ணும்போது என்னோட பிக்கஸ்ட் கிரைம் என்ன தெரியுங்களா, பிளான்ட் வந்து அன்பிளான்ட் ஸ்டாப்பேஜ் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் நான் கிரியேட் பண்ணேன்னா தட் இஸ் அ கிரைம் ஃபார் மார்க்கெட்டிங். அது எப்படி ஆகணும்னா, குளோபலிங்க இன்வென்ட்ரி லெவல் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஃபினிஷ்ட் இன்வென்ட்ரி அண்ட் அன்ஃபினிஷ்ட் இன்வென்ட்ரி. இப்போ நான் வந்து என் ஃபேக்ட்ரியில மற்ற இடத்துலலாம் பெரிய பெரிய பார்க்கிங் யார்டு இருக்குங்க ஃபினிஷ்ட் இன்வென்ட்ரிக்கு. எங்க இதுல ஃபேக்ட்ரி காலியா இருந்தாலுமே ஃபினிஷ்ட் இன்வென்ட்ரி பார்க்கிங் வந்து 4000 வண்டி. 4000க்கு மேல 2 வண்டி ஆனாலும் எம்டிக்கோட ப்ரொடக்ஷன் லைன் ஆப்ரேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் விச் இஸ் லேர்ன் ஃப்ரம் குளோபல் ப்ராக்டிஸ். ஸோ அந்த மாதிரி வரும்போது பார்ட்ஸ் வர்றதும் கிளீனா இருக்குங்க. ஒரு மந்த் லைக் இந்த மந்த் இதுதான் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டோம்னா கலர் மாத்தி கொடுப்பாங்க 2 வாரத்துல, மற்றபடி மாறமாது. அவங்க ஷெட்யூல் போட்டாங்கன்னா அந்த ஷெட்யூல், ஏன்னா இம்போர்ட் வருங்க, மெட்ராஸ்ல இருந்து கண்டெய்னர்ஸ் வரும், கண்டெய்னர்ஸ் 10 கண்டெய்னர்ஸ்னா 10 கண்டெய்னர்ஸ் தான். அந்த மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் வாங்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அந்த டிஸ்டர்ப் பண்ணாதனால தே கேன் மேனேஜ் வெரி க்ளோஸ்லி ஆன் க்ளோசிங் இன்வென்ட்ரிங்க. லைக் நீங்க இன்னொன்னு என்னன்னா, நிறைய ஸ்மால் அசம்பிளிஸ் வெண்டர்கிட்டே விட்டுருவோம். லைக் சப்போஸ் வேர் ஆக்சல் அசம்பிளி வருதுன்னா அது ஃபுல்லா அசம்பிளியா லோட் பண்ணி வந்து லைன்ல இறங்கணும். நீங்க 100னா ஷிஃப்ட் பிரகாரம் அதாவது அவர் கணக்குல வரும். ஸோ வரும்போது 5 o'clock ஷிஃப்ட் முடியுது அப்படின்னா கரெக்டா அந்த இது முடிஞ்சு அடுத்த நாள் காலையில லோட் ஆக வேண்டியது தான் அங்க நிற்கும். அதனால இங்க பிளான்ட்ல இன்வென்டரி வராது. ஸோ இந்த மாதிரி வெரி க்ளோஸ் ஒர்க்கிங்.
அது வந்து இட்ஸ் பீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் நாட் அலோன் வாட் வி லேர்ன்ட் இன் இந்தியா. ஜப்பான், எந்த குளோபல்ல எந்த லேர்னிங் இருக்கோ அதுதான் ஒண்ணுங்க. The learnings have been clearly transmitted everywhere. Near miss incident, death ன்னு வச்சுக்கோங்க. எங்க பிளான்ட்ல ஆக்சிடென்ட்ஸ் 0, நியர் மிஸ்ஸஸ், அதாவது ஒவ்வொரு 10 நியர் மிஸ் ஆச்சுன்னா there is one probability of an accident. அப்படிதான் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி லேர்னிங்ஸ் கம் இன் அ பிக் வே ஃப்ரம் குளோபல். எங்க லேர்னிங் வெளியே அனுப்புவோம். எங்க லேர்னிங் ஜாஸ்தி வந்து சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் வந்து இந்தியாவில இருந்தாங்க கத்துக்குவாங்க. அவங்க வந்து எப்படி சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றது, திடீர்னு லைன் டிராப் ஆகுதா, திடீர்னு பஸ் லேட்டா வருதா, ஈவன் கம்பெனி பஸ்ஸஸ் மாட்டும் லேட்டா வர்றது, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் குளோபலி தே லேர்ன் இட் ஃப்ரம் இந்தியா. ரெண்டாவது வந்துங்க, ஃபார் தரோ ப்ராடக்ட் ஃபெயிலியர் எல்லாம் வெளியே போறதுக்கு வந்து தே ட்ரை டு டூ மெனி ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம். அதை வந்து நீங்க மூடா சொன்னீங்கல்ல, அது அன்வான்ட் ஆக்டிவிட்டி. போக்கோ ஓகேம்பாங்க. ஓகேங்கிறது ஜாப்பனீஸ் வேர்டு. அது என்னன்னா தப்பு இல்லாம பண்ணும். லைக் ஆயில் ஃபில்லிங் நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லைங்களா. ஒன்று வந்து என்ஜின் ஆயில் ஃபில் ஆகும், பக்கத்துல டிரான்ஸ்மிஷன் ஆயில் ஃபில் ஆகும் லைன்ல. அதுக்கு வந்து அந்த 2 கண்டெய்னர் வர்றது சைஸ் டிஃப்ரெண்டா வச்சிருவாங்க. என்ஜின் ஆயில் மோர் கம்பன்சம்னா பிகர் டேங்க் இருக்குங்க, டிரான்ஸ்மிஷன் ஆயில் சின்னதுன்னா அந்த டேங்க் சின்னதா இருக்கும். அது வந்து உள்ள போறதுக்கு அந்த சைஸ், இப்ப நான் கூட புஷ் பண்ணி என்ஜின் ஆயில் டேங்க் டிரான்ஸ்மிஷன் இதுல தள்ள முடியாது. அந்த இது பைப் வச்சிருப்பாங்க, அந்த பைப் அப்படியே ஸ்லோப்ல போகும். கடைசியில் அது போய் ஃபிக்ஸ் ஆகுற இடத்துல அந்த சைஸுக்கு இருந்தாதான் போய் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அது வந்து கலரு பெயிண்ட் இதெல்லாம் பார்க்க வேண்டியது. நேரா தள்ளிட்டு உள்ள போச்சுன்னா அதுதான் கரெக்ட் ஆயில் ஃபில் பண்ணு. ஸோ இந்த மாதிரி நிறைய சிஸ்டம், அதாவது பிரெயின் யூஸ் பண்ணாம மசில் மெமரின்னு சொல்றது தானே. அதாவது ட்ரைனிங்ல லைன்மேன் ட்ரெயின் ஆகுறது எங்க இதுல குருகுலம், அங்க ட்ரைனிங் என்ன, ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் நான் கூட அதை கண்டினியூ பண்ணியிருக்கேங்க. ஒரு ஏர்கன்னு போல்ட் பிளேட்ல டேப்பிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த போல்ட் பிக்கப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பவர் லைன் போட்டு அடிக்கணுங்க. இது வந்து டைம் செட் பண்ணியிருக்காங்க. நான் பிக் பண்ணும்போதே மசில் மெமரி 5 பிக் பண்ணி ஒன்று அந்த பொசிஷன்ல வச்சு டைட் அடிக்கணும். அது வந்து ஒரு நாள் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த மெமரி இல்லை, மசில் மெமரி. கையில எடுத்தா 5 தான் வரும், 1 தான் கரெக்டா போகும், ஏர்கன் உடனே போகும். இந்த மாதிரி கண்டினியூஸ் ட்ரைனிங். ஒன் ஆஃப் த சிஎஸ்ஆர் எஃபர்ட் இஸ், எங்க இதுல we have a Gurukul schooling where we bring only people who are below poverty line, who don't have earnings more than 5,000 rupees, 200 children in a year, complete for 2-3 years. Politics சொன்னாங்க இல்லைங்க, அந்த மாதிரி right from basics we train them and then employ them in our factory and give it to suppliers, which is good quality labor. இந்த மாதிரி initiatives தான் we have managed on just in time. இதெல்லாம் ஹைலி பிளான்டுங்க. உண்மையாவே வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்க மறந்த விஷயம், நான் கேள்வி வரும்னு நினைச்சேன். இந்த மெயின்டெனன்ஸ் ஃபிட் அப்படிங்கறது வந்து எப்படி மீன், உங்க வெஹிக்கிள் மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பெரிய வெஹிக்கிள் நீங்க ஒரு இன்னோவா எடுத்துட்டு போனாலும் ஃபார்ச்சுனர் எடுத்து போனாலும் ஒரு 2,500 ரூபாய்க்கு சர்வீஸ் பண்ணிட்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து உங்க டொயோட்டால மட்டும் தான் பார்க்க முடியுது. ஹவு இட் இஸ் பாசிபிள்? சார் கிளியர்லி அதுதாங்க குளோபல் கான்செப்ட் இஸ் கீப் தி ஆப்ரேட்டிங் காஸ்ட் லெஸ். அதுல என்ன ஆகும்னா, ஜாப்பனீஸ்ல லாட் ஆஃப் கல்ச்சர் வந்து கார் வாங்கும்போது சீப்பா கொடுத்துட்டு மெயின்டெனன்ஸ்ல லேட்டஸ்ட் மேக் ஆர் மெனி கான்செப்ட் இருக்கு. பட் இதுல வந்து கஸ்டமர் ஃபார் லைஃப் as USP what I have to deliver இந்த ஆங்கிள் தி யூட்டிலைசேஷன். என்னோட கிளட்ச் வந்து காஸ்ட்லியா இருக்குங்க, பட் தி கிளட்ச் வில் ரைட் ஃபார் மச் மோர் கிலோமீட்டர்ஸ். So we ensure that the quality, it runs for say normal clutch 50,000, it will run for 100,000, so that overall when you calculate the cost of ownership comes down. இது எல்லா கான்செப்டும் லெக்ஸஸ் இப்போ கரண்டா லக்ஸரி கார்ஸுங்க. லெக்ஸஸ் நீங்க ஒரு BMW ஒரு ஆடி எடுத்துட்டு போறதுக்கு லெக்ஸஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா சர்வீஸ் 10,000, அதுல 70,000. அந்த மாதிரி தான் we have managed our systems. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப வேல்யூபிளான விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம். அடுத்தது அகைன் ஒரு ஒன் மோர் கொஸ்டின் ஃப்ரம் முத்து அண்ணாச்சி. அண்ணாச்சி ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சார், நீங்க இந்தியா கூட நெருங்கிய தொடர்புல இருக்கிறீங்க. ஐ மீன் டொயோட்டா கம்பெனி.
இந்தியா கூட நெருங்கின தொடர்புல இருக்கிறீங்க, சைனா கூட நெருங்கின தொடர்புல இருக்கிறீங்க. சைனா இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியாவோட வருங்காலத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஃப்ராங்கா பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆங்கிள் we have நான் குளோபல் கான்ஃபரன்ஸ் போனேன்னு வச்சுக்கோங்க. ஐ வில் மீட் மை dealer also, who is my distributor, India distributor. When we discuss business angle, the political angle வரதே இல்லைங்க. ஜெனரலா பாத்தீங்கன்னா I've seen them very helpful. இன்னைக்கு particularly like they are very big. நான் ஷாங்காய், பீஜிங் எல்லாம் நிறைய போயிட்டு வந்திருக்கேன். I've learned a lot from them. Like இதே பாகிஸ்தான் டீலர் ஆல்சோ வில் கிவ் மீ இன்புட்ஸ். அவங்க கண்ட்ரில எப்படி மேனேஜ் பண்றாங்க, நாங்க ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சைனா இஸ் பிக்ங்க. அண்ட் ஃபார் அஸ் டு கம்பீட் அண்ட் கம் டு த லெவல், வி வில் ஒர்க். நம்ம கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ், அது இதெல்லாம் டு மேக் இட் மோர் செல்ஃப் சஸ்டெயின். அண்ட் தட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ். பட் இஃப் யூ லுக்கிங் அட், நீங்க போற போக்கு பார்த்தோன்னா குட் நெய்பர்ஸ், good relationship with neighbors will reduce lot of tension and reduce lot of expenses. நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். Thank you, sir. Thank you, Muttanachi. Next question and last question from Selvakumar ji. Rotarian Selvakumar ji, please. Sir, good evening, sir. ரெண்டு கொஸ்டின் சார். ஒன்னு, இந்த எட்டியோஸ் லீவா ஸ்டாப் பண்ணிட்டீங்க சார், அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, நான் வந்து உங்க கம்பெனிக்கு வெண்டரா இருந்திருக்கேன் ஏபிடி ஆனமலை சித்தார்த் மூலமா. சரிங்க சார். அப்ப வந்து வர்ற மெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா சான்னு போட்டு வரும். ஆமா, அது என்ன காரணம், அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ. சரி, நான் இப்ப பேசுறப்ப இடையில சாருக்கு பதிலாக சான் வந்திருக்கும். நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா, சான்ங்கிறது வந்து ஜெண்டர் ஸ்பெசிபிக் இல்லாம ஜெண்டர் நியூட்ரல் சாருன்னு சொல்ற மாதிரிங்க. நம்ம வந்து ஜென்ஸ் சாரு, லேடிஸ் மேடம்ங்கிறோம். ஜாப்பனீஸ்ல சான்னா மதிப்பு, ரெஸ்பெக்ட் ஃபார், இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் லேடிஸ், ஜென்ஸ், ஈவன் கம்பெனிஸ். லைக் ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் பேசினேன்னா சுசுகி சான், ஃபோர்ட் சான், அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ற வேர்டுங்க. அது நிறைய பேசி பேசி இட்ஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ ஜாப்பனீஸ் கம்பெனில ஒர்க் பண்ணவங்க, நான் உங்ககிட்ட பேசினா கூட சான் இடையில வந்துடும். தட் இஸ் த அதர் திங். செகண்ட் பாயிண்ட், இது வரைக்கும் சக்சஸ் எல்லாம் பேசியிருக்கோம், எங்களுக்கும் ஃபெயிலியர் இருந்திருக்கு. ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஃபெயிலியர்ஸ் இன் இந்தியன் மார்க்கெட் வாஸ் எட்டியோஸ் அண்ட் லிவங்க. பிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். I'll take 2 minutes, I hope. ஏன்னா you should also know where we have failed and what the learnings we have taken. அதில் என்ன ஆச்சுங்கன்னா, when we design the product, globally Toyota கிட்டங்க ஸ்மால் கார் கிடையாதுங்க. பிகாஸ் மார்க்கெட் இஸ் பிக். ஜப்பான்ல எல்லாம் ஸ்மால் கார் 4 மீட்டர் எல்லாம் இந்தியா வெரி ஸ்பெசிபிக் அந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சருக்காக. குளோபலி எங்ககிட்ட பி ஹேட்ச் இருக்குங்க, எல்லாம் 4 மீட்டருக்கு மேல. லைக் யாரிஸ் யூரோப்ல பார்ப்பீங்க, ஜப்பான்ல பார்க்கலாம், அதெல்லாம் 4.5 meters. அது பெரிய கார். ஸோ இந்தியாக்காக ஸ்பெஷலா தே டாக்ட், அண்ட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா சீரியஸா எடுத்து ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணாங்க. பட் அதுல என்ன ஆச்சுன்னா, த ராங் திங் தட் காட் இன் டு த மைண்ட் வாஸ் இந்தியன் கஸ்டமர் இஸ் ஸ்பெசிபிக் ஆஃப் ப்ரைஸுங்க. த பிகெஸ்ட் லேர்னிங் இஸ் இந்தியன் கஸ்டமர் கேன் பி பிரைஸ் ஓரியன்டட், பட் he will pay money for the value of the product. That was totally missed. The total thought was India will go for cheap products and very cost kammiya kodutha people will buy cars, and that concept went into a lot of cost cutting. And the comparison model was நம்ம Renault Mahindra product இருந்ததுங்க, அது ஒரு பெஞ்ச்மார்க் பண்ணி எட்டியோஸ் பண்ணாங்க. அதுல டோர் ஹேண்டில் கூட இருக்காது, அந்த மாதிரி காஸ்ட் கட்டிங் பண்ணது. அதுல என்னாச்சு, எங்கனால 4 மீட்டர் கம்மியா கொடுக்க முடியாது. ஸோ பெரிய கார் கொடுத்து they reduce the cost. லைக் ஜப்பான்ல ஓகே ஆகுங்க, சென்டர் கன்சோல், நடுவில் ஒரு கன்சோலு, அந்த மாதிரி எல்லாம் ஜப்பான் வெல் பீப்புள் லைக்குங்க. ஜப்பான்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் நார்மல் ஓபன் பண்ற மாதிரி இருக்குங்க, ரியர் டோரு ஸ்லைடிங் டோரா இருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாம் ஜப்பான்ல ஓகே. ஸோ அந்த கான்செப்ட் இங்க கொடுத்தது வித்தவுட்
lot of customer research. They expect initial booking வந்தப்ப 50,000 booking 3 மாசத்துல 50,000 booking vanished. அதுக்குள்ள இங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 40-50,000ல இருந்து 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் பிளான்ட் பில்ட் பண்ணியாச்சு. எங்க செகண்ட் பிளான்ட் 2 in Vididi was made only for ETOs. Then அதுக்கப்புறம் we did small changes. We ran for 40,000 numbers, taxi அந்த மாதிரி செக்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கடைசியா Euro 6 சொன்னேன் இல்லைங்களா, when it came in last March, April, we had to do a big design change, diesel engine மாத்தணும், அது இதெல்லாம் மாத்தணுங்கிறதுக்காக we discontinued the product. அப்பதான் we also smartly tied up with Suzuki for getting their products made, and future we will also manufacture the cars for them. So it's an alliance which is like win-win for both the companies. That's the situation. Thank you. இப்போ கேரவன் மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் டொயோட்டால வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கேரவன் லிமோ அந்த டைப் எல்லாம்? சார் கேரவன் லைக் என்னோடது வந்து பிரீமியம் கார்ல இருக்குங்க நிறைய ப்ராடக்ட். ஆல்ஃபாடு, வெல்ஃபயர், இந்தியாவில் வெல்ஃபயர் லான்ச் பண்ணியிருக்கோம். பட் prices are very exorbitant. Like I sell Velfire today, imported and sell. On road it is about 1 crore of rupees. I sell about 600 cars a year. Thank you, sir. Caravan market ரொம்ப கஷ்டங்க இந்தியால, but COVID scenarioல caravan market is booming across the globe. அதனால தான் கேட்டேன். Okay, thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you very much. Really, it is a wonderful evening. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். ரியலி வந்து ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு, இண்டஸ்ட்ரியல் பீப்புளுக்கு வந்து தேவையான நிறைய பாயிண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்க முடிஞ்சது. ரியலி இட் இஸ் கிரேட்ஃபுல். இன்னொரு ஈவெண்ட்ல கண்டிப்பா இன்னும் பெரிய லைவ் மீட்டிங் ஏதாவது அரேஞ்ச் பண்ணும்போது இன்னும் டீடைல்டான மீட்டிங்க்கு வந்து நாங்க அரேஞ்ச் பண்றதுக்கு பண்றோம். நான் எக்ஸ்கியூஸ் மீனா, கொஞ்சம் கோவிட் சிச்சுவேஷன்லாம் கிளியர் ஆனோம். நான் முத்தண்ணாச்சி நீங்க எல்லாம் ஒரு முறை ஃபேக்டரி போகணும், அதுக்கு ஒரு பர்மிஷன். நான் வர வேண்டாமா? வாங்க. ஐயோ சாரி, என்னங்க என்ன விட்டுட்டீங்க? ஓகே. முத்தண்ணாச்சி வணக்கம், செல்வகுமார் வணக்கம், ரவிக்குமார் வணக்கம், ராஜா கிரேட். ரியலி as a Reserve Bank General Manager, I have been looking at your this one on the financial side and management structure side, and then your supply lines and all that. Really the way you made it. Thanks a lot. Thank you, sir. Thank you very much. I don't know how much I could talk the business angle, but it was really pleasure talking to you all. You get a questions along. Thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அடுத்தபடியாக நமது நன்றி நவில நமக்கு திருப்பூர் கிழக்கு ரோட்டரி சங்கத்தின் தலைவர் திரு சாய் பிரகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். First, I would like to thanks for chief guest DGND Rotarian Muthia Pillai, Rotary District 3212 நன்றி தெரிவித்துக்கிறேன். டுடேஸ் அவர் கெஸ்ட் ஸ்பீக்கர் ரொம்ப அருமையாக காஸ்ட் கட்டிங் பற்றி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார். ரொம்ப நன்றி சார். அடுத்து ஆல்சோ ஐ மஸ்ட் தேங்க் ஆல் த ஆர்கனைசிங் கிளப்ஸ், சின்னசேலம் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 2982, கோயம்புத்தூர் டெக் சிட்டி 3201, கொழும்பு கான்டினென்டல் 3220, ஈஸ்ட் கோஸ்ட் ராம்நாட் 3212, மெட்ராஸ் மவுண்ட் 3232, பாண்டிச்சேரி கேலக்ஸி 2981, Tirupur East 3202, Tiruchirappalli Phoenix 3000, Vellore Akkad 3231, and our special thank to Rotarian Dr. Manigandan, Rotary Tirupur Prime, and I thank the coordinators Ravi Kumar and Selvakumar sir and Narajan sir. Special thanks to participated PDGs and DGND, all from various districts. And heartfelt thanks to President and district officers and Rotarians from the various clubs and who from past participated in the Rotobus today. Thank you very much. Thank you. Thank you, sir. Unmute பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க நடராஜன் சார். Thank you very much, na. Thank you very much. Thank you, sir. Thank you.
Pleasure, sir. Thank you. Look forward to it. Thank you so much, sir. Thank you, thank you. Thank you very much. Thank We'll you. all visit your கண்டிப்பா factory என்னையும் after கூட்டிட்டு போறது COVID. Yes. Thank you. ரவி சார் எங்களையும் கூட்டிட்டு போங்க. Thank you. கண்டிப்பாங்க சார் கண்டிப்பா Thank உங்க you. மூலமா தான் நாங்க அரேஞ்ச் பண்ணோம்னு நீங்க எங்களை கேக்குறீங்க சார் டாக்டர் பேச்சுலர் டூர் போயிடலாம். Thank you முத்தியா பிள்ளை என்னாச்சு. Thank you. Okay, sir. Bye. Thank you, sir. Thank you. தேங்க்யூ சார் வணக்கம். Thank you. குட் நைட். Good night. Good night. நான் மீட்டிங் க்ளோஸ் பண்ணிடுறேன். Okay. Good night, sir. Thank you. Thank you, sir. Thank you.